कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्नी वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் यस्य कोभिः प्रकाशाभिः आविध्यं निगतं तमः वाळिपरकालन् वाळिकलिहन्नि वाळिकुरयलूर्वाழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கானிடும் பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் அரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்தமரை ஆயிரமனைத்தும் பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்தமரை ஆயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான். சேபதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்கு தலைவராக விளங்குபவர் சுவாமி நம்மாழ்வார், குருகூர் சடகோபன். அந்த ஆழ்வாருடைய பெருமையை பறக்க நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வாருடைய பெருமையை தெரிவிக்கும் பொழுது ஆழ்வாருக்கு 4 முகங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். சதுர்முக சமாக்கியாபிகி ஷடகோப முனௌஸ்திதா ஸ்வவாச்சா மாத்ரு துஹித்ரு சஹிவாச்சா ச வர்ணனாத். நம்மாழ்வாருக்கு 4 முகங்கள். யாரை போலே? 4 முகங்களாலே 4 வேதங்களை பிரவிற்பித்தானே சதுர்முகனான நான்முகன் பிரம்மாவை போலே நம்மாழ்வாருக்கும் 4 முகங்கள். சதுர்முக சமாக்கியாபிகி சடகோபரான நம்மாழ்வாருக்கும் பிரம்மாவை போலே 4 முகங்கள். எப்படி என்னால் நம்மாழ்வாராகவே பராங்குசனாகவே பாசுரங்களை பாடினார். எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் பெண்ணாக மாறினார். பெண் நிலைமை இவரை தேடி வந்தது. பராங்குச நாயகியாக பாசுரம் பாடினார். பராங்குச நாயகி ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணுக்கு ஒரு தாயார் உண்டே, அந்த தாயாராகவும் பாசுரம் பாடினார். ஒரு பெண் என்றால் அவளுக்கு தோழி உண்டே, அந்த தோழி வாக்காகவும் பாசுரங்களை பாடினார். ஆக பராங்குச நாயகியின் திருத்தாயார், பராங்குச நாயகியின் திருத்தோழி என்ன 4 முகங்களாலே நம்மாழ்வார் பாசுரங்கள் பாடினார்.
வேதங்கள் 4, அதே போல நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்களும் 4. வேதம் தமிழ் செய்த மாறனாக விளங்கிய ஆழ்வார் 4 பிரபந்தங்களை அருளி செய்தார் 4 வேதங்களுக்கு துல்லியமாக. அந்த 4 வேதங்களுக்கு உபாங்கங்களாக 6 அங்கங்கள் உண்டு. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருக்தம், கல்பம், ஜோதிஷம். எப்படி 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டோ அதே போல நம்மாழ்வார் அருளி செய்த இந்த 4 பிரபந்தங்களுக்கும் 6 பிரபந்தங்கள் அங்கங்களாக உண்டு. அந்த 6 பிரபந்தங்களை அருளி செய்தவர் பரகாலர் என்று கொண்டாடப்படக்கூடிய திருமங்கை ஆழ்வார், கலியன், கலிகன்னி, மங்கையர்கோன் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஆழ்வார். நம்மாழ்வாருக்கு 4 முகங்கள் போல பரகாலனான திருமங்கை ஆழ்வாருக்கு 6 முகங்கள். இந்த வைபவத்தில் நம்மாழ்வாரை காட்டிலும் அதிகமான ஏற்றம் படைத்தவர் திருமங்கை ஆழ்வார் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறுகிறார்கள். இப்ப நம்மாழ்வாருக்கு 4 முகங்கள் எப்படின்னு பார்த்தோம். அதே போல திருமங்கை ஆழ்வாருக்கு 6 முகங்களாவது என்ன என்னால், ஒரு முகத்தாலே பரகாலனாக மங்கையர்கோனாக திருமங்கை ஆழ்வாராக பாசுரம் பாடினார். மற்றொரு முகத்தாலே பரகால நாயகி, எப்படி நம்மாழ்வார் பெண்ணிலையை அடைந்தாரோ அதே போல திருமங்கை ஆழ்வாரும் பெண்ணாக ஆனார். பெண்ணாக ஆகி பாசுரங்கள் பாடினார். அவ்வாறு பெண்ணாக பாசுரம் பாடும் பொழுது ஆழ்வாருக்கு பரகால நாயகி என்ற அழகான திருநாமம். எப்பொழுதும் ஒரு பெண் என்று கூறினால் அவளுக்கு ஒரு திருத்தாயார் உண்டு. அதே போல பரகால நாயகிக்கும் ஒரு தாயார் உண்டு. ஒரு பெண் என்றால் அவள் தன்னுடைய அந்தரங்கமான அபிப்பிராயங்களை தெரிவிப்பதற்கென்று ஒரு தோழி இருப்பளே. ஆக தோழி வாக்காகவும் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை பாடினார். அப்ப நம்மாழ்வாருக்கும் 4 முகங்கள், திருமங்கை ஆழ்வாருக்கும் 4 முகங்கள் என்று தானே கூற வேணும். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள், திருமங்கை ஆழ்வாருக்கு 6 முகங்கள் என்று. அப்போது திருமங்கை ஆழ்வாருக்கு 6 முகங்களாவது எப்படி என்னால், திருமங்கை ஆழ்வாராகவும் திருமங்கை ஆழ்வார் பெண்ணாக பரகால நாயகியாகவும் பரகால நாயகியின் திருத்தாயாராகவும் திருத்தோழியாகவும் பாசுரங்கள் பாடிய ஆழ்வார் அதே முகத்தாலே குறி சொல்லக்கூடிய கட்டுவித்தியாகவும் பாடினாள். இது சிறிய திருமல் அல்ல, பறக்க பார்க்கலாம். நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன என்று தெரிவிக்கிறாளே திருத்தாயார். அதே போல சிறிய திருமடலிலே இந்த தாயாரானவள் குறி சொல்லக்கூடியவளை பார்த்து குறி கேட்க வேண்டும். என்னுடைய பெண்ணான இந்த பரகால நாயகிக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லையே என்று திகைத்து நின்ற பொழுது குறி சொல்லக்கூடிய கட்டுவித்தி என்றும் கூறுவார்கள், கட்டுவிச்சி என்றும் கூறுவார்கள். அந்த கட்டுவிச்சி தானாகவே வந்தாள். வந்து திருத்தாயாரை பார்த்து, அம்மா நீரேதும் அஞ்சேல் மின் உம்மகளை நோய் செய்தான், ஆறானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான் என்று, உங்களுடைய பெண்ணிற்கு இந்த நோயை உண்டாக்கியவன் யார் என்று எனக்கு தெரியும் என்று கட்டுவிச்சியாகவும் திருமங்கை ஆழ்வார் பாடினார். இந்த கட்டுவிச்சியாக பாசுரம் பாடுவது திருமங்கை ஆழ்வாரின் 5வது முகம். அதே ஆழ்வார் 6வது முகமாக ராட்சசர்கள் வாக்கினாலே பாசுரங்களை பாடினார். இது பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வியக்தமாக நாம் அனுபவிக்கலாம். 10ஆம் பத்து பெரிய திருமொழி, 2ஆம் திருமொழி, 3ஆம் திருமொழி இரண்டும் திருமங்கை ஆழ்வார் ராட்சசர்கள் குரலாலே வாக்கினாலே பாடினார். சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் அவதாரம் பண்ணினான், ராவணனை வதம் பண்ணினான். வதம் பண்ணிய காலத்திலே ராட்சசர்கள் பயந்து நின்றார்கள். அப்பொழுது வானர முதலிகள் இந்த ராட்சசர்களை நலிய வேண்டும், வதம் பண்ண வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதற்காக சென்றார்கள். அப்பொழுது ராட்சசர்கள் சுக்ரீவனை பார்த்தும் திருவடியை பார்த்தும் அவ்வாறு தங்களை கொல்ல வேண்டும் என்று வரக்கூடிய வானர முதலிகளை பார்த்தும் பாடுவதாக அவர்கள் என்ன பாடினார்கள்? நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்கள் தலைவனான ராவணன் உயிரை விட்டான், நாங்கள் யார் பரதெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே ஹே சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம், ஹே அனுமனே உன்னை தொழுகின்றோம், எங்களை கொல்லக்கூடாது, நீங்கள் எங்களை வதம் செய்யக்கூடாது
என்று பாடுகிறார்கள். அவ்வாறு பாடும் பொழுது எப்படி பாடினார்கள் என்றால் அதைத்தான் ரொம்ப அழகாக ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கூத்தர் போலே வாடுகின்றோம் குளமணி தூரமே என்று முதல் பாசுரத்திலேயே, அதாவது பெரிய திருமொழி 13ஆம் திருமொழி முதல் பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார். தோற்றவர்கள் நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள், நாங்கள் உங்களை சரணாகதி பண்ணுகிறோம் என்று ஆடுகின்ற ஒரு ஆட்டம், அதற்கு பெயர் குளமணி தூரம் என்று பெயர். குளமணி தூரமே என்று இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலும் குளமணி தூரமே என்று முடியும். அப்ப அந்த குளமணி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்னால், குளமணி என்பது குணாலை என்றும் தமிழிலே தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு வகையான கூத்து ஆடுவது, தலைகீழாக ஆடுவது, அல்லது வீர ஆவேசத்தாலே கொக்கரித்து ஆடக்கூடிய ஆட்டம், அல்லது வெட்கப்பட்டு நாணத்தினாலே உடல் வளைந்து ஐயோ நாம் தோற்று விட்டோமே, நமக்கு இனி யாரும் கதி இல்லையே என்று தங்களை யார் ஜெயித்தார்களோ அவர்கள் பார்க்குமாறு ஆடி நாங்கள் இவ்வாறு ஆடுகிறோம், எங்களை நீங்கள் ஒன்றும் செய்து விடாதீர்கள், நாங்கள் உங்களை சரணாகதி பண்ணுகிறோம் என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆட்டம், ஒரு கூத்து, அதற்கு குளமணி தூரம் என்று பெயர். தமிழிலே அகத்திணை புறத்திணை என்று இரண்டு உண்டு. அகத்திணை என்பது இல்லறம் சார்ந்த இயல். இல்லறம் என்றால் ஒரு கணவன் மனைவி, ஒரு காதலன் ஒரு காதலி, ஒரு நாயகன் ஒரு நாயகி, அவர்களுடைய வைபவம், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய சேஷ்டிதங்கள், இவற்றை தெரிவிப்பது என்பது அகத்துறை. இதை அகத்திணை என்றும் கூறுவார்கள். புறத்திணை என்றால் வெளி உலகத்திலே நடக்கக்கூடிய செய்திகளை நாம் பாடக்கூடிய ஒரு இலக்கிய முறைக்கு புறத்திணை என்று பெயர். புறம் என்றால் வெளியே என்று அர்த்தம், அகம் என்றால் உள்ளே என்று அர்த்தம். இந்த 13ஆம் திருமொழி, இந்த 10 பாசுரங்களை திருமங்கை ஆழ்வார் புறத்திணையிலே பாடுகிறார். அவ்வாறு பாடும் பொழுது குளமணி தூரமே குளமணி தூரமே என்று பாடுகிறார். இந்த பெரியவாச்சான் பிள்ளை பரமபோக்கியமாக வியாக்கியானம் பண்ணும் பொழுது தெரிவிக்கிறார். இந்த 3ஆம் திருமொழி வியாக்கியானம் பிரவேசத்திலேயே தெரிவிக்கிறார். குணாலை கூத்து போலே தோற்றார் தோல்விக்கு ஈடாக குளமணி தூர கூத்து என்று ஒரு கூத்து உண்டு ஆடுவது. குணாலை கூத்து, குணாலைனா தலைகீழாக ஆடுவது. இந்த கூத்தை ஆடுபவர்கள் யார் என்றால் தோற்று போனவர்கள். நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள், நாங்கள் உங்களையே கதியாக உள்ளோம் என்று தெரிவிக்கக்கூடிய இந்த கூத்திற்கு குளமணி கூத்து அல்லது குளமணி தூர கூத்து என்றும் இதற்கு பெயர். இதை ஆடியவர்கள் யார்? இதை யார் ஆடினார்கள் என்று ஆழ்வார் அருளி செய்தார் என்றால், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக திருவதாரம் செய்து லங்கேஸ்வரனான ராவணனை வதம் செய்த பொழுது ராட்சசர்கள் வானர முதலிகளை பார்த்து இவ்வாறு ஆடினார்கள். இவ்வாறு ஆடினார்கள், அதற்கு என்ன பிரயோஜனம்? எங்களை கொன்று விடாதீர்கள். இதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார். ராட்சசர் செய்தபடியை பேசி அவர்கள் பாசுரத்தாலே பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறார். இது எப்படி என்னால், பெண் பேச்சாக பாசுரங்கள் பாடியது போல ராட்சசர்கள் பேச்சாக இந்த 3ஆம் திருமொழியை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தார். அதுல ஒவ்வொரு பாசுரத்திலும் குளமணி தூரமே குளமணி தூரமே என்ன முடியும். அதிலே சுக்ரீவனை சரண் புகுந்தார்கள் இந்த ராட்சசர்கள், திருவடியை தொழுதார்கள் ராட்சசர்கள், அங்கதனை கொண்டாடினார்கள், நளனை கொண்டாடினார்கள். நாங்கள் உங்கள் எம்பெருமானே பரதெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம், ஆகவே நீங்கள் தான் எங்களை எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு மேலே நீலன், சுஷேணன், அங்கதன் இவர்களுக்கு பல்லாண்டும் பாடுகிறார்கள். பல்லாண்டு பாடி 10 பாசுரங்களை பாடக்கூடிய ஆழ்வார், ராட்சச பாவனையிலே பாடக்கூடிய ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ராட்சசர்கள் குளமணி கூத்து ஆடினார்கள், எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினார்கள்,
இந்த 10 பாசுரங்களையும் யார் ஒருவர் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆடியதாக நீங்கள் பாடினாலே போதும், எம்பெருமான் உங்களுக்கு கிருபை செய்வான் என்று தெரிவிக்கிறார். அவர்கள் ஆடியதை போலே உங்களுக்கு இனி வரக்கடவதொரு பயம் இல்லை. இந்த 10 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு இனி பயம் என்பது ஒன்றும் கிடையாது. ஆகவே நீங்களும் பாடுங்கோள் என்று இந்த 10 பாசுரங்களையும் அழகாக பாடி முடிக்கிறார் ஆழ்வார். அதிலே இந்த கோட்டியிலே ஒவ்வொரு பாசுரத்தையும் நாம் அனுபவிக்குமாறு அந்த அனுபவத்தையும் அடியனையும் கொண்டு 2 வார்த்தைகளாக தெரிவிக்க வேணும் என்று நியமித்தருளியதான நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, எழுந்தருளி இருக்கக்கூடிய கோட்டியாருடைய திருவடி தாமரைகளிலும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, அடியேன் இந்த பாசுரங்கள் எப்படிப்பட்டது, இந்த பாசுரங்களிலே ஆழ்வாருடைய திருவுள்ளமாவது என்ன, அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த பரமபோக்கியமான வியாக்கியானம் என்ன, அந்த வியாக்கியானத்திலே எந்தெந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை பெரியவாச்சான் பிள்ளை உதாகரித்தார் என்னும் நாம் பார்த்து விட்டோமானால், அனுபவித்தோமானால், இப்படி கூட பாசுரங்களை பாட முடியுமா என்று கொண்டாடும்படியாக அமையும். அதனால்தான் திருமங்கை ஆழ்வாருக்கு 4 கவி பெருமாள் என்னும் ஒரு திருநாமம் உண்டு. அதுல முதல் பாசுரம், ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம். ஏத்துகின்றோம் நாத்தழும்ப இராமன் திருநாமம், சோத்தம் நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம், வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே, கூத்தர்போல் ஆடுகின்றோம் குளமணி தூரமே. முதல்ல இதனுடைய பதார்த்தம் என்னங்கிறத பார்த்து விடலாம். ஹே சுக்ரீவா, நம்பி சுக்ரீவா, உம்மை தொழுகின்றோம், உம்முடைய திருவடிகளிலே நாங்கள் விழுந்து வணங்குகின்றோம். விழுந்து வணங்கக்கூடிய நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? இதோ நாங்கள் அஞ்சலி பண்ணுகிறோம். அஞ்சலி பண்ணுகிறோமே, பண்ணுகின்ற பொழுதோ என்ன செய்கின்றோம்? ஏத்துகின்றோம் நாத்தழும்ப இராமன் திருநாமம். சக்கரவர்த்தி திருமகனுடைய திருநாமங்களையே எங்கள் நாக்கு நன்றாக நாக்கிலே தழும்பு உண்டாகும்படியாக, நாக்கு தடிக்கும்படியாக வாயார சொல்லி துதித்து எங்கள் கைகளாலே அஞ்சலி பண்ணி உங்கள் திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றோம். ஹே சுக்ரீவா, சுக்ரீவ மகாராஜரே, நீர் என்ன பண்ண வேணும் தெரியுமா? உங்கள் வானரம் கொல்லாமே வார்த்தை பேசீர், எம்மை எங்களை உங்கள் வானரம், நீரிட்ட விளக்காக இருக்கக்கூடிய உம்முடைய வானர வீரர்கள் எங்களை கொல்லக்கூடாது, கொல்ல நினைக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் வார்த்தை பேசீர், ஒரு வார்த்தை பேச வேண்டும். உடனே சுக்ரீவ மகாராஜருடைய திருவுள்ளம், அவ்வாறு நான் வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பதாக கொண்டு இவர்கள் கூறினார்கள், கூத்தர் போலே ஆடுகின்றோம். நன்றாக கூத்து கற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஆடுவார்களோ அதே போல நாங்களும் ஆடுகிறோம். இவர்களுக்கு கூத்து தெரியுமா என்னால் தெரியாது. ஆனால் இவர்கள் இருக்கக்கூடிய நிலை, கூத்தாட கற்றவர்கள் எப்படி ஆடுவார்களோ அதை போலே ஆடினார்கள். கூத்தர் போலே ஆடுகின்றோம். என்ன ஆடுகின்றோம்? குளமணி தூரமே, குளமணி தூரமே என்ற கூத்தினை நாங்கள் ஆடுகின்றோம் என்பது முதல் பாசுரம். கமலகா வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது ஆரம்பிக்கும் பொழுதே, பாசுரம் பாடும் பொழுதே சக்கரவர்த்தி திருமகனை பாடுகினோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாளே, என்ன அழகு! எதை போல இருக்கான்? நாத்தழும்பு ஏழும்படியாக பாடுகின்றோம். யாரை பாடினோம்னா, யாரை பாடாமல் இருக்க முடியாத அவரை பாடினோம். ஏத்தாது இருக்க உண்ணாத விஷயம். பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், யாரை வேணா பாடாம இருக்கலாம், சக்கரவர்த்தி திருமகனை பாடாம இருக்க முடியுமா? சரி, அப்படி பாடினவர்கள் உண்டோன்னார். உண்டுன்னார். எங்க? அயோத்தியிலே பட்டாபிஷேகமானது. அப்பொழுது ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை வால்மீகி பகவான் ரொம்ப அழகாக தெரிவித்தார். ராமோ ராமோ இது பிரஜானாம் அபவன் கதா, ராமபூதம் ஜெகத்பூதம் ராமே ராஜ்யம் பிரசாசதி. சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆட்சி காலத்திலே ஜனங்களுக்கு வேற ஒன்னும் தெரியாது. ஜனங்கள் வாயை திறந்து பேசினார்கள் என்றால் அது பெருமாளுடைய வைபவமாகத்தான் இருக்கும். ஜனங்கள் மனதாலே ஸ்மரித்தார்கள் என்றால் அதுவும் பெருமாளுடைய வைபவமாகத்தான் இருக்கும்.
அப்போ எங்கு பார்த்தாலும் சக்கரவர்த்தி திருமுகனுடைய பெருமையை தவிர வேறு ஒன்றும் அயோத்தியில இல்லை என்று தெரிவிக்கிறார் வால்மீகி. அவ்வாறு இருந்ததாலே என்ன ஆனது? ராமபூதம் ஜெகத்பூத், இந்த லோகமே ராமமயமாக ஆகிவிட்டது அப்படின்னு தெரிவிக்கிறாரே பெரியவாச்சான் பிள்ளை. அதே போல பேசினால் கொண்டாடினால் சக்கரவர்த்தி திருமகனை அல்லவோ கொண்டாட வேண்டும். அந்த எம்பெருமானை நாங்கள் கொண்டாடினோம். எப்படி கொண்டாடினோம்? ஹே சுக்ரீவா, நம்பி அப்படிங்கிறார் சுக்ரீவனை இந்த ராட்சசர்கள். நம்பினா பரிபூரணன் அர்த்தம். இடத்துல சுக்ரீவனை பரிபூரணன் சொன்னாரே, என்ன காரணம்? சுக்ரீவனுக்கு அப்படி என்ன பூர்த்தினார்? நம்மளா இத விபீஷண சரணாகதியில நாம் அனுபவிக்கலாம். ஆகாசத்தில் வந்து நிற்கிறான் விபீஷணன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். விபீஷணன் வந்திருக்கேன், க்ஷிப்ரம் வேகமாக போய் சொல்லுங்கோ. என்னை அங்கீகரிக்காத வரையிலே பெருமாளுக்கு நிம்மதி இல்லையே, ஆகவே உடனே சென்று தெரிவியுங்கோள். விபீஷணன் வானர முதலிகளை பார்த்து தெரிவித்த உடனே வேகமாக சுக்ரீவ மகாராஜர் பெருமாள்கிட்ட போனார். பெருமாள் கேட்டான், சுக்ரீவா என்ன இவ்வளவு வேகம்? நான் உடனே சுக்ரீவ மகாராஜர் தெரிவித்த வார்த்தை, ஆகாயத்திலே விபீஷணன் வந்தான், ராவணனுடைய தம்பி, அவனை கொன்றுவிட வேண்டும், வத்தியதாம். உடனே பெருமாள் கேட்டான், சுக்ரீவா வந்தவன் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா? ராவணன் தம்பி என்பது புரிகிறது, அவன் எப்படி வந்தான், அவன் ஸ்வரூபம் என்ன, அவன் சுபாவம் என்னன்னு தெரிய வேண்டாமா? அதை தெரிந்து கொள்ளாமல் அவனை வதம் பண்ணுவதா ஒரு நாளும் கூடாது என்று தெரிவித்த பெருமாள் உடனே அங்கிருக்கக்கூடிய வானர முதலிகளை கூட்டான். நளன், நீலன், அங்கதன், ஜாம்பவான், திருவடியான ஹனுமான் எல்லாரையும் அழைத்தார். அவர்கள் அபிப்பிராயத்தை கூறுங்கோள்னார். சுக்ரீவன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்றான், திருவடி சேர்த்துக் கொள்ள வேண்டும்னார். பெருமாள் கடைசியில தெரிவித்தான், சரணாகதி பண்ணியவனே ஒரு காலத்திலும் நாம் விடமாட்டோம்னு தெரிவித்தான். அவ்வாறு தெரிவித்த பெருமாள் என்ன பண்ணினான்? ஹே சுக்ரீவா ஆனயனம் ஹரிசிரேஷ்டகா. சுக்ரீவா, எந்த சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று கூறினானோ அந்த சுக்ரீவனையே பார்த்து பெருமாள் தெரிவிக்கிறான், சுக்ரீவா சென்று விபீஷணனை கூட்டிக் கொண்டு வா. அப்ப எம்பெருமானும் தான் சரணாகதி பண்ணும் பொழுது சுக்ரீவனை முன்னிட்டு கொண்டு பண்ணினானோ, எம்பெருமானும் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ சுக்ரீவனை முன்னிட்டு கொண்டு ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் நீங்க தெரிவிக்கிறார், நம்பி என்று தெரிவிக்கிறார்கள் இவர்கள் ராட்சசர்கள். நம்பி சுக்ரீவா சோத்தம். சோத்தம்னா காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி, காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி சொன்னார், சோத்தம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் என்ன சொல்லே சோத்தம் என தெரிந்ததுன்னு பெரியவர்கள் கூறினார்கள். சோத்தம்னா அஞ்சலி பண்ணுபவர்கள். அஞ்சலி பண்ணுபவர்கள் யாரு? சரணாகதி பண்ணுபவர்கள். நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்களுக்கு இனி யாரும் கிடையாது, ஹே சுக்ரீவா உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றோம். அப்ப சுக்ரீவ மகாராஜர் கேட்டாராம், இதுநாள் வரையிலே ராவணனுக்கு அனுகூலமாக இருந்து இன்று வந்து சரணாகதி பண்ணுகிறோம் என்றால் நாங்கள் எப்படி உம்மை ரட்சிப்போம் என்று விபீஷண மகாராஜர் நினைத்ததா, சுக்ரீவ மகாராஜர் நினைத்ததாக இந்த ராட்சசர்கள் நினைத்தார்கள். நினைத்துக் கொண்டு உடனே கூறுகிறார்கள், ஹே சுக்ரீவா உங்கள் வானரம் எம்மை கொல்லாமே வார்த்தை பேசீர். உங்கள் வானரம், நீர் ஒரு வார்த்தையை தெரிவித்தால் உடனே அதை செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள். உம்முடைய நியமனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வானர முதலிகள் எங்களை கொல்லாமல் இருப்பதற்காக வார்த்தை பேச வேண்டும். எங்களிடத்திலே பரிவு உண்டாகி நீங்கள் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஹே சுக்ரீவ மகாராஜரே நீரே எங்களோடு ஒரு வார்த்தை பேசிவிட்டால் இந்த வானர முதலிகள் எங்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்னா, இதுக்கு இந்த பாசுரத்தினுடைய அரும்பதத்தில் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொன்னான். ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜா யாரோ ஒருத்தர் அவரிடத்துல பேசுறான்னு வைத்துக் கொள்ளும். ராஜா யாரிடத்துல பேசினானோ அவரை பார்ப்பவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் உண்டாகும்? ஓ, இவர் மிகவும் பெரியவர், இல்லையினால் ராஜா இவரோடு பேசுவரா, ஆகவே நாமும் இவரோடு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், இவரிடத்திலே வணக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களே. அதே போல சுக்ரீவா நீங்கள் எங்களிடத்தில் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உங்கள் வானர முதலிகள் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆகவே நாங்கள் உயிரோடு இருக்க வேணும். உங்கள் வானரம் எம்மை கொல்லாமே வார்த்தை பேசீர். நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா? கூத்தர் போலே ஆடுகின்றோம்.
ஏற்கனவே நாங்கள் இந்த கூத்தெல்லாம் படித்துக் கொண்டோமோ என்று எல்லோரும் கொண்டாடும்படியாக நாங்கள் ஆடுகின்றோம். ஆகவே சுக்ரீவா, இந்த குளமணி தூரம் என்றதான ஆட்டத்தை நாங்கள் ஆடுவதாலே உன் காலை நாங்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டோம், உன்னை சரணாகதி பண்ணுகிறோம், நீ எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சுக்ரீவ மகாராஜரை பார்த்து முதல் பாசுரத்திலே இந்த ராட்சசர்கள் பாடினார்கள். இரண்டாவது பாசுரத்தில் தெரிவிக்கிறார்கள், ஹே நம்பி ஹனுமா. முதல் பாசுரத்துல நம்பி சுக்ரீவா என்று தெரிவித்தார்கள். இரண்டாவது பாசுரத்துல திருவடியான அனுமானை பார்த்து நம்பி என்று தெரிவித்தார்கள். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே. இந்திரஜித் அழிந்து போனான், கும்பகர்ணன் பட்டு போனான், நாங்கள் குளமணி தூரம் ஆடுகிறோம். இந்த இந்திரஜித்தோ கும்பகர்ணனோ பட்டு போனானே, அதற்கு என்ன காரணம்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து சரணாகதி செய்து எம்பெருமானை நீதானங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்காமல் போனார்களே. அம்மாறு எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்காமல் போனதாலே இந்திரஜித் உயரை விட்டான், கும்பகர்ணனும் உயரை விட்டான். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து போக வேணும், சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடியார்களாக இருக்க வேணும் என்பதாலே நாங்கள் பாடுகின்றோம், குளமணி தூரம் ஆடுகின்றோம், எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பது இரண்டாவது பாசுரம். எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்று 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 அறற்றாதே, அம்பின் வாய் பட்டு ஆற்றகில்லாது இந்திரஜித்து ஒளிந்தான் அல்லது இந்திரஜித்து அழிந்தான். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே கும்பகர்ணன் பட்டு போனான் குளமணி தூரமே. பாசுரத்தினுடைய பதார்த்தம் என்ன? இந்திரஜித் அழிந்தான் அப்படின்னு சொன்னான். இந்திரஜித் மாண்டு போனான். என்ன காரணம்? எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்று என்று அறற்றாதே, எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லாமல், எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடாமல், எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணாமல் அழிந்து போனான் இந்திரஜித். எப்படி அழிந்தான்? அம்பின் வாய்ப்பட்டு எம்பெருமானுடைய பானங்களுக்கு இலக்காகி ஆற்றகில்லாது தன் உயிரை தாங்க மாட்டாமல் உயிரை விட்டான். அவன் மட்டுமா உயிரை விட்டான்? கும்பகர்ணனும் பட்டு போனான், கும்பகர்ணனும் அழிந்து போனானே. ஆனால் அந்த இந்திரஜித்து போலவோ கும்பகர்ணனை போலவோ இல்லாமல் நாங்கள் வாழ்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகவே ஏ ஹனுமன், ஏ சுக்ரீவா, ஏ அங்கதனே, ஏ நளனே, நீங்கள் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தங்கள் தோல்வியை சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். ஏன் இந்த 4 பேரை மட்டும் சொன்னார்? என்ன காரணம் என்னால், இந்த வானர முதலிகளிலேயே இந்த 4 பேருமே முக்கியமானவர்கள். இந்த ராட்சசர்களுக்கு இந்த 4 பேருடைய வைபவம் எப்படி தெரியும் அப்படின்னா, திருவடியை பற்றி நன்றாக தெரியும். திருவடி ஏற்கனவே இலங்கை வந்து ராவணனை பார்த்து வார்த்தை பேசி லங்கா தேசத்தையே எரித்தாரே, அதனால திருவனுடைய வைபவம் ரொம்ப நன்னாக தெரியும். அடுத்ததாக நம்பி அனுமா சுக்ரீவா என்றார்கள். சுக்ரீவன் வானர முதலிகளுக்கு தலைவன், ஆகவே அவன்தானே அரசன், ஆகவே அவன் நம்மிடத்திலே இறக்கப்பட வேண்டும் என்பதையும் நன்றாக அறிந்தவர்கள். மூன்றாவதாக அங்கதனை பார்த்து பிரார்த்தித்தார்கள். என்ன காரணம்னா, பெருமாள் யுத்தம் பண்ணணும்னு கிளம்பி வந்தான், சமுத்திரத்தை தாண்டி அக்கறை போகணும், சேத்து பந்தனம் ஆனது. ஒரு கால் ராவணன் யுத்தம் பண்ண வரவில்லை என்னால் லங்கா தேசத்தை ராவணனிடத்திலே ஒப்படைத்து பிராட்டியை அழைத்து சென்று விடுவோம் என்று பெருமாள் நினைத்தான். அவ்வாறு ஆசைப்பட்ட பெருமாள் என்ன பண்ணினான், அங்கதனை ராவணனிடத்துல தூது விட்டான். இப்ப அங்கதன் ராவணனை பார்க்க போனான். ராவணன் சபையில உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்த உடனே அங்கதன் தெரிவித்தான். ராவணன் கேட்டான், நீ யார் அப்படின்னான். ஏற்கனவே ஹனுமான் வந்ததுனால இந்த வானரம் யாருன்னு தெரியலையே, அதனால ராவணன் கேட்கிறான், ஏ வானரமே நீ யார் அப்படின்னு. அப்ப அங்கதன் தெரிவித்தான், தூதோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணஹா மாலி புத்திரஹா அங்கதஹா நாமஹா. ஹே ராவணா, நான் யார் தெரியுமா? தூதோகம்,
நான் தூதனாக இங்க வந்திருக்கேன். அப்படியா, நீ யாருடைய தூதனாக வந்தாய் என்று ராவணன் கேட்டான். அதுக்கு அங்கதன் கூறின பதில் தான் ரொம்ப அழகான பதில். ஏன்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பே அவ்வளவு அழகா இருக்கு. அடுத்து ஒண்ணு சொல்ல போறான், ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தை என்னன்னா ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணகா அப்படிங்கிறான். ராவணன் என்ன கேட்டான், ஹே பாலனமே நீ யாருடைய தூதன்? அதுக்கு அங்கதன் தெரிவிக்கிறான், நான் ராமனுடைய தூதன், பெருமாளுடைய தூதன், தசரதனுடைய பிள்ளையான ராமனுடைய தூதன் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லும் பொழுது பெருமாளுக்கு ஒரு சிறப்பு ஒண்ணு தெரிவிக்கிறான், அக்லிஷ்ட கர்மணகா அப்படின்னா எதையும் விளையாட்டாக அனாயாசமாக பண்ணக்கூடியவன் யாரோ அவனுடைய தூதனாக இங்கு வந்திருக்கிறேன். அண்டாளாச்சியார் தெரிவித்தாலே கிள்ளிக்களைந்தானை, எதையுமே விளையாட்டாக பண்ணக்கூடியவன் அவன் யாரு அப்படின்னு ராவணன் கேட்க போறான். அதுக்கு அங்கதனே பதில் சொல்லிட்டான், அவன் யாரு தெரியுமா, அந்த அவனுடைய தூதனாகத்தான் நான் வந்தேன், அவனுக்கு ராமன் என்று பெயர். அப்படி அவன் என்ன விளையாட்டாக பண்ணினான்னு கேட்கிறியா ராவணா? உனக்கு வாலி ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டான். இப்ப ராவணன் கேட்டான், வாலி எப்படி இருக்கிறார்னு கேட்டான். அங்கதன் சொன்னான், ராவணா கேட்ட கேள்வியே தப்புன்னா. என்ன தப்பு ராவணன் கேட்டான். அதுக்கு அங்கதன் பதில் சொன்னார், வாலி இப்பொழுது எப்படி இருக்கிறான்னு கேட்காதே, வாலியினுடைய காலம் முடிந்து விட்டதுன்னா. ராவணன் நடுங்கி போய்விட்டான். வாலியை வதம் பண்ண கூடியவனும் ஒருவன் இந்த உலகத்துல உண்டானான். அப்பதான் சொல்றான், வாலி புத்திரகா, அந்த வாலியை வதம் பண்ணினானே அந்த ராமனுடைய தூதனாக நான் இங்க வந்திருக்கேன். ராவணா, என் தகப்பனார் வாலி உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை என்ன பண்ணினார்னாவது ஞாபகம் உண்டா? வாலி என்ன பண்ணினானா, இந்த ராவணனை தன்னோட வால்ல கட்டி அப்படி 4 சமுத்திரத்தையும் அப்படி சுற்றி வந்தானாம். அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தை அங்கதனுக்கு தூளியை கட்டி குழந்தை அங்கதனை தூங்க பண்ணும் பொழுது அந்த தூளில விளையாட்டு பொம்மை வேணுமே, அதுக்காக வாலி இந்த ராவணனை விளையாட்டு பொம்மையாக கட்டி வைத்தான் என்று கூறுவார்கள். ராவணா, என் தகப்பனார் அந்த வாலியவே விளையாட்டாக வதம் பண்ணிய ராமன், அந்த ராமனுடைய தூதனாக இப்ப நான் வந்திருக்கேன். எதுக்காக வந்தேன் தெரியுமா? அவர் தான் சொன்னார், இந்த யுத்தம் வேண்டாம், இன்னும் பல காலம் நீ இதே ஐஸ்வர்யத்தோடு சுகமாக இருக்க வேண்டும் என்றால் சீதையை கொண்டு வந்து கொடுத்து விடு. இதை சொல்லத்தான் நான் வந்தேன்னு தெரிவித்தான் அங்கதன். ராவணனுக்கு கோபம் வந்தது. உடனே இந்த வானரத்தை வதம் பண்ணணும்னு சொன்னான். வதம் பண்ணணும்னு உடனே 4 ராட்சசர்கள் உடனே அங்கதன் மேலே பாய்ந்தார்கள். அங்கதன் என்ன பண்ணினான் தெரியுமோ, தன்னுடைய கட்சத்துல அவர்களை இடிக்கின்றான். நேர் ஆகாசத்துல கிளம்பினான். ராவணனுடைய விமானத்துக்கு மேல போனா நம்மளை சுத்தி அந்த விமானத்தின் மேல ஓங்கி அடிச்சான். அடித்து அங்கிருந்து நேர பெருமாள்கிட்ட வந்து சேர்ந்தான். ஓ, இப்படிப்பட்ட அபாரமான பராக்கிரமம் உடையவனா, ஆகவே அவனை நாம் அவனிடத்திலும் சரணாகதி பண்ணுவோம் என்று அங்கதனே என்றார்கள். எதற்காக நளனை கூட்டார்கள் என்றால், இந்த சமுத்திரத்தை ஒருவராலும் தாண்ட முடியாது என்ற பொழுது அனாயாசமாக அணையை கட்டினானே, ஆகவே நளனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்பதாலே நளனையும் கூட்டினார்கள். ஆக நம்பி ஹனுமா, அப்ப இந்த இடத்துல நம்பிங்கிறதான சொல் பரிபூரணன் அர்த்தம். அந்த நம்பி என்ற சொல்லை இப்போ திருவடி இடத்துலையும் சேர்த்துக்கணும். நம்பி ஹனுமா, நம்பி சுக்ரீவா, நம்பி அங்கதனே, நம்பி நளனே, நாங்கள் கூறுகின்ற வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். என்ன கேட்கணும்? ஏற்கனவே இந்திரஜித் வதமானான்னு சொல்லிட்டான். கும்பகர்ணன் பட்டு போனான், கும்பகர்ணன் வதமானான். அந்த கும்பகர்ணனை போலவும் இந்திரஜித்தை போலவும் இல்லாமல் நாங்கள் பெருமாளே கதி என்று வந்தோம். அதுக்கு மேல தெரிவிக்கிற அந்த இந்திரஜித்தும் கும்பகர்ணனும் என்ன தவறு செய்தார்கள்? பெருமாள் திருவடியில விழுந்து எம்பெருமானே எங்களுக்கு நீதான் கதின்னு சொல்லியிருந்தா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே. எம்பிரானே என்னை ஆழ்வானேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. எனக்கு உபகாரம் பண்ணக்கூடிய எம்பெருமானேன்னு இந்திரஜித் சொல்லியிருந்தான்னா பெருமாள் அவனை விட்டுருப்பனே. அதே போல கும்பகர்ணனை போல யுத்தம் பண்ணக்கூடியவா யாரும் கிடையாது. முதல் நாள் யுத்தம் முடிந்தது. யுத்தம் முடிந்து பெருமாள் ராவணனை திருப்பி அனுப்பிச்சிட்டான்.
இப்போ அடுத்து கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வர. கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வரணும்னா முதல்ல ராவணன் போய் பார்த்தான். ராவணன் சொன்னான், கும்பகர்ணா என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கும் ராமனுக்கு யுத்தம் நடந்தது. முதல் நாள் யுத்தத்துல நான் தோற்று போனேன். இனிமே எனக்கு வேற கதி இல்லை என்பதாலதான் உன்னை எழுப்புறேன் என்று தெரிவித்தான் ராவணன் கும்பகர்ணன் இடத்துல. இப்ப கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வரணும். ஆனா உடனே கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வரல. இந்த இடத்துல ரொம்ப அழகா வால்மீகி ஒரு விஷயம் சொன்னார். கும்பகர்ணன் தெரிவித்தானாம் ராவணன் இடத்துல, ராவணா, யுத்தம் ஆரம்பித்து முதல் நாள் யுத்தத்துல தோற்று போன பிறகு என்னை எழுப்பி யுத்தத்துக்கு செல்லு என்று கூறினாயே. எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு எதிராக நிற்கக்கூடியவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கணும். நாம பண்ணக்கூடிய காரியம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். பண்ணக்கூடிய காலம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு இந்த 5 விஷயங்களை பார்க்கணும். தேச கால விகீதானி கர்மணி விபரீதானி. எந்த ஒரு காரியத்தையும் முறையாக பண்ணலைன்னா அதனால விபரீதம் தான் ஆகும். நீ பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் விபரீதமாக நடந்தது ராவணா. சீதையை தூக்கி கொண்டு வருவதற்கு முன்பாகவே என்னிடத்தில் அபிப்பிராயம் கேட்டிருக்கலாமே, அவ்வாறு கேட்காமல் போனாயே என்று தெரிவிக்கிறான் கும்பகர்ணன். இது வால்மீகி ராமாயணத்துல. கம்பராமாயணத்துல இன்னும் அழகாக உண்டு. கும்பகர்ணன் கிளம்புறான். அப்ப ராவணனை பார்த்து சொன்னான், அண்ணா, நான் இப்ப யுத்தத்துக்கு கிளம்புறேன். இப்ப நான் யுத்தத்திலே சென்று ராமனை வதம் செய்து மீண்டும் வந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தீர்மானம் பண்ணிக்கொள். ஒரு கால் நான் ராமனை வதம் பண்ண முடியாமல் நான் வதமாகி விட்டால், யுத்தத்திலே என்னை அவர்கள் கொன்று விட்டால் எனக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கும் நடக்கும் என்பதையும் புரிந்து கொள் என்று கூறிவிட்டு கும்பகர்ணன் யுத்தத்துக்கு கிளம்பினான் என்று கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கும்பகர்ணனும் பட்டு போனான். அப்ப இவர்களை பண்ண வேண்டிய காரியம் என்ன? பெருமாளே கதி என்று இருக்க வேண்டியவர்கள் அகம் அகம் என்று மார்பு தரித்து இருந்தார்கள். ஆகவே பட்டு போனார்கள். நாங்கள் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து போக வேண்டும் என்பதாலே பிரார்த்திக்கிறோம். நீங்களே எங்களை ரட்சிக்க வேண்டும். நாங்கள் குளமணி தூரம் என்றுதானே இந்த கூத்தினை ஆடுகிறோம் என்று கூறினார்கள். இது 2வது பாசுரம். 3வது பாசுரத்துல பல்லாண்டு பாடினார்கள். நீலன், சுஷேணன். சுஷேணன் என்பவன் வாலியனுடைய மாமனார். வாலிக்கு மாமனார்களிலே ஒரு மாமனார், ஒரு வானரம். இந்த தமிழிலே சுடேனன் என்று தெரிவிக்கிறார்கள், சுஷேனன் என்னும் கூறுவார்கள். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என அவர்களுக்கு பல்லாண்டு பாடி நாங்கள் குளமணி தூரம் ஆடுகிறோம். ஹே வானர முதலிகளே, நீங்கள் தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று 3வது பாசுரத்திலே ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறார்கள். ஞானம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணருக்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுட்டேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்ன கோலமாக ஆடுகின்றோம் குளமணி தூரமே. இதுக்கு பதார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியை முழுவதையும் ரட்சிக்க கூடியவராக, அனைவரிடத்திலும் வாத்சல்யமே வடிவெடுத்தவராக, காருண்யமே ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் சுவாமியான சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான். உங்களுக்கு சுவாமியாக, உங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த பெருமாள் எங்கள் ராவணருக்கு காலனாகி வந்தா கண்டு. அந்த பெருமாள் எங்களுக்கு சுவாமியாக விளங்கிய ராவணனுக்கு மிருத்யுவாக வந்தார், காலனாக வந்தார். அதை கண்டு நாங்கள் அஞ்சினோம், பயந்தோம். ஆகவே நாங்கள் குளமணி தூரத்தை ஆடுகிறோம், கூட்டமாக நின்று ஆடுகிறோம். எவ்வாறு ஆடுகிறோம் தெரியுமா? நீலன் வாழ்க. நீலன் வாழ்கன்னா அந்த நீலனுக்கு ஒரு பெருமையை தெரிவித்தார்கள் இந்த ராட்சசர்கள். கருமுகில் போல் நீலன் வாழ்க, காளமேகத்தை போன்ற நீலன் வாழ்ச்சி பெற வேண்டும், பல்லாண்டு இருக்க வேணும். கருமுகில் போலே சுஷேணன் பல்லாண்டு வாழ்ச்சி பெற வேணும், கருமுகில் போலே அங்கதன் வாழ்ச்சி பெற வேணும் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பல்லாண்டு பாடிக்கொண்டு கருமுகில் போல் நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று
கோலமாக ஆடுகிறோம். கோலம்னா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம், கூட்டம்னு அர்த்தம். கூட்டமாக அழகாக நின்று நாங்கள் இந்த குளமணி தூரம் என்ற கூத்தை ஆடுகிறோம். நீங்களே எங்களை ரட்சிக்க வேண்டும். ஹே வானரங்களே, இந்த பூமண்டலம் முழுவதையும் தனி கோலாக தான் ஒருவனாக இருந்து ஆள்வதற்காகவே வந்து பிறந்தவர் உங்கள் சுவாமியான சக்கரவர்த்தி திருமகன். வியாக்கியானத்தில் பெரியமாச்சான் பிள்ளை சொன்னார், பூமி பரப்பு அடைய ஒருவர் மூலையடியே நடவாதபடி ரட்சிக்கும் அவரே பெருமாள். பெருமாள் எப்படிப்பட்டவன்? எல்லாரையும் ரட்சிப்பவன். ரட்சிப்பவன் என்னால் அதுக்கு அடையாளம் சொன்னா, சிறியதை பெரியது நலியாத வகையிலே ரட்சிப்பவர் பெருமாள். சிறியதை பெரியது நலியாதபடி ரட்சிக்கக்கூடியவர். பெரியமாச்சான் பிள்ளை இந்த இடத்துல சொன்னார், பூமி பரப்பு அடைய ஒருவர் மூலையடையே நடவாதபடி ரட்சிக்கும் அவர். உடனே இதுக்கு ஒரு பிரமாணம் தெரிவிக்கணுமே. ரொம்ப அழகா பிரமாணம் தெரிவிக்கிறார் வால்மீகி ராமாயணத்திலிருந்து. இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிஹி சசைல வனகானனா. இது சுக்ரீவனோடு சக்கியமான பொழுதும் திருவடி பெருமாளுடைய பெருமையை சுக்ரீவனிடத்துல தெரிவிக்கிறார். இதே வார்த்தையை பெருமாளும் வாலி இடத்துல சொல்றான். ஹே வாலி, எங்கள் இக்ஷ்வாகு குலத்திற்கு இந்த பூமி பரப்பு முழுவதும் சொந்தமானது. அந்த பூமியிலே யார் ஒருவரும் மற்றொருவரை நலியாதபடி அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது கோசல தேசத்திற்கு பரதன் ராஜா அவன் நாட்டை ரட்சித்து வருகிறான். அவனுடைய பிரதிநிதியாக இந்த காட்டை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன் என்று தெரிவிக்கிறான் பெருமாள். அதே போல இதே வார்த்தையை சுக்ரீவனிடத்திலையும் திருவடி தெரிவிக்கிறார். ஹே சுக்ரீவா, வந்தவர்கள் யார் தெரியுமா? இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி, இந்த பூமி மண்டலத்துக்கே சொந்தமானவர்கள். ஏதோ வந்தவர் உன்னை தேடி வந்தார்னு நினைக்காதே சுக்ரீவா என்று திருவடி சுக்ரீவ மகாராஜருக்கு தெரிவித்த வார்த்தையை பெரியமாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் உதாகரித்தார். அப்படிப்பட்ட பெருமாள் அவர் யாரு? உங்களுக்கு சுவாமியானவர். அவர் எங்களுக்கு சுவாமியாக எங்களுக்கு தலைவனாக இருந்த ராவணனுக்கு கூற்றமாக யமனாக வந்தார். அதை கண்டோம், நாங்கள் அஞ்சிவிட்டோம். இப்பொழுது எங்களுக்கு வேறு யாரும் கதி கிடையாது. கதி சூன்யராக வந்தோம். எங்களை ரட்சிப்பதற்கு ஒருவரும் கிடையாது. இதுநாள் வரை எங்களை ரட்சித்து வந்தவன் ராவணன் என்று நினைத்தோம். அந்த ராவணனுக்கே காலனாக ஒருவர் வந்தார் என்னால் எங்களை ரட்சிப்பதற்கு இனி யார் உண்டு? ஆகவே நாங்கள் பயந்து போனோம் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றான்? ஹே கருமுகில் போல் நீலன் வாழ்க. கருமுகில் போல் என்றால் காளமேகம் போன்றவர்கள். காளமேகம்னா நன்றாக மழை பெய்யக்கூடிய மழை காலத்திலே மழை வர்ஷிப்பது போல எங்களிடத்தில் நீங்கள் உங்கள் வாத்சல்யம் காருண்யத்தை வர்ஷிக்க வேண்டும். ஹே நீலனே, நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். சரி, நீலனை மட்டும் சொன்னா போதுமா? இப்ப இவர்களுக்கு என்னன்னா, யாரை பார்த்து தெரிவித்தால் என்ன ஆகுமோ அவர்களிடத்திலே தெரிவிக்க வேண்டும். பெருமாளுக்கு வானர முதல்கள் எல்லாரிடத்திலும் ஈடுபாடு. அதனால பெருமாளுக்கு யார் யாரிடத்திலே அபிமானம் உண்டோ, பெருமாளுக்கு யார் யாரிடத்திலே ஈடுபாடு உண்டோ அவர்கள் அனைவருடைய திருவடிகளிலும் விடுகிறார்கள். ஒருவரையும் விடாமல் எல்லாருடைய திருவடிகளையும் பற்றுகிறார்கள். எதனாலனா, இப்படி செய்தாலாவது பெருமாளுக்கு தங்களிடத்திலே கிருபை உண்டாகாதா? இந்த நீலனோ சுஷேயனோ அங்கதனோ பெருமாளிடத்திலே நம்மை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் கூற மாட்டார்களா என்பதற்காகவே காளமேகம் போன்றதான நீலனே உனக்கு பல்லாண்டு, சுஷேனனே உனக்கு பல்லாண்டு, ஹே அங்கதா நீ நான் வாழ்ந்திருக்க வேணும் என்று பல்லாண்டு பாடினார்கள். பல்லாண்டு பாடிவிட்டு என்ன கூறினார்கள்? நாங்கள் அழகாக ஆடுகிறோம். சரி, இப்ப இந்த இடத்துல நீலன் ஒரு கேள்வி கேட்டார் போல வியாக்கியானம் பண்ணுகிறார் பெரியமாச்சான் பிள்ளை. உங்களை நாங்கள் எதற்காக வதம் பண்ணாமல் இருக்க வேண்டும்? நீங்களோ ராவணனோடு சேர்ந்தவர்கள் என்று நீலன் கேட்பதாக நினைத்துக் கொண்டு இந்த ராட்சசர்கள் கூறினார்கள். எங்களை கொள்கைக்கு இனிமேல் ஏதேனும் பிரயோஜனம் உண்டோ? எங்கள் தலைவனும் ஆண்டு போனான், நாங்களும் உங்களை சரணாகதி பண்ணினோம், எங்களுக்கு இனி கதியும் யாரும் இல்லை
ஆகவே உங்கள் கண் படைத்த பிரயோஜனம் இதோ நாங்கள் ஆடக்கூடிய இந்த குளமணி தூரம் என்ற கூத்தினை பார்த்த பிறகாவது எங்களிடத்திலே இரக்கம் கொண்டு எங்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும். உங்கள் கண் படைத்த பிரயோஜனம் பெரும்படியாக இத்தை காணலாகாதோ எத்தை நாங்கள் ஆடக்கூடிய இந்த குளமணி தூரம் என்றதான கூத்தினை நீங்கள் கண்டு எங்களிடத்திலே இரக்கம் கொண்டு பெருமாளிடத்திலே தெரிவித்து எங்களை ரட்சிக்க வேண்டும். இதுக்கு அடுத்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அடுத்த பாசுரத்துல அவர்கள் இந்த ராட்சசர்கள் பார்த்தார்கள், பெருமாளுக்கு மிகவும் அந்தரங்கர் என்று சுக்ரீவனை கொண்டாடினோம், நீலனை கொண்டாடினோம், சுஷேனனை கொண்டாடினோம், அங்கதனை கொண்டாடினோம், திருவடியை கொண்டாடினோமே. ஆனால் பெருமாளுக்கு மிகவும் அந்தரங்கர், பெருமாளுக்கு மிகவும் அணுக்கனாக இருக்கக்கூடியவர், பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவர், பெருமாளும் துக்கப்பட்ட காலத்திலே பெருமாளுக்கு மனசு ஆறுதலாக இருந்தவர், அவரை பாடாமல் விட்டோமே என்று தோன்றியது. ஆகவே அடுத்த 4வது பாசுரத்திலே அவரை கொண்டாடினார்கள். யாரை? இளையாழ்வாரான லக்ஷ்மணனை கொண்டாடினார்கள். அடுத்த பாசுரத்திலே மணங்கள் நாரும் வார்குழலார் மாதரர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தை புன்னையாளன் பொன்ன வரி சிலையால் கணங்கள் உண்ண வாழி ஆண்ட காவலனுக்கு இளையோம் குணங்கள் பாடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. அதாவது இந்த பாசுரத்தில் என்ன தெரிவித்தார்கள்? எம்பெருமானுடைய திருத்தம்பியான இளையாழ்வாரான லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனுடைய குணங்களை பாடினோம், பாடிக்கொண்டு குளமணி தூரம் ஆடுகிறோம்னு சொன்னோம். அப்ப அந்த லக்ஷ்மணனுக்கு என்ன பெருமைனா அதைத்தான் இங்க ரொம்ப அழகா தெரிவித்தார்கள். காவலனுக்கு இளையோம். காவலன்னா யாரு? சர்வதேசத்திலும் சர்வகாலத்திலும் சர்வ அவஸ்தகளிலும் நாம் உறங்கினாலும் தான் கண் உறங்காமல் கண் விழித்துக் கொண்டு நம்மை ரட்சிக்க கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், அந்த எம்பெருமானுடைய திருத்தம்பியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மணன், அவனுடைய குணங்களை பாடுகிறோம். ஆகவே ஹே லக்ஷ்மணா, நீ எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று இளையாழ்வார் திருவடிகளிலே சரணாகதி பண்ணிக்கிறார்கள் இந்த பாசுரத்தில். அப்போ இளையாழ்வார் யாரு? பெருமாளுடைய திருத்தம்பியார்னு சொன்னோம். அப்ப இளையாழ்வார் என்ன தெரிவித்தார்? பம்பா நதி கரவரையா பெருமாளும் லக்ஷ்மணனும் நடந்து வரா, திருவடி வந்தார், அந்த பெருமாளை சேவித்தார். சேவித்த உடனே நீங்க யாரு? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, உங்களை பார்த்தா சொந்த குலத்துல பிறந்ததாக இருக்கிறேன், உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் பார்த்தா பெரிய ராஜகுடும்பத்தில் பிறந்தவர்களை போல தெரிகிறதே, நீங்கள் வில் பிடித்த அழகை பார்த்தால் பெரிய வில்வீரர்கள் போல தெரிகிறதே, ஆனா உங்களுடைய வேஷத்தை பார்த்தால் ரிஷி குமாரர்கள் போல தெரிகிறதே, நீங்கள் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய உடனே பெருமாள் சொன்னார், லக்ஷ்மணா, வந்தவன் சுக்ரீவன் மந்திரி, ஆகவே அவனிடத்துல நீ பேசு என்று சொன்ன உடனே இந்த இடத்துல இளையாழ்வாரான லக்ஷ்மணன் திருவடி இடத்துல தெரிவிக்கிறார், இவர் யார் தெரியுமா? தசரதனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பெருமாளை சொன்னார். அப்ப திருவடி கேட்டார், இவருக்கு நீர் யார்? இவருக்கு நீர் என்ன ஆகணும்னு கேட்டார். அப்போ இளையாழ்வாரான லக்ஷ்மணன், நான் பெருமாளுடைய தம்பின்னு சொல்லணுமே, சொல்லல, நான் அவருக்கு தாசன்னார், நான் அவருடைய குணங்களுக்கு குணங்களுக்கு தோற்று அடிமை பண்ண வேண்டும் என்று வந்திருப்பவன், அவருக்கு தாசனாக வந்திருப்பவன், அவருடைய குணங்களாலே கவரப்பட்டவன், அவருடைய குணங்களுக்கு அடிமையாக இருப்பவன் என்று தன்னை தம்பியாக கூறிக்கொள்ளாமல் குணைர் தாசியம் உபாகதகா என்று இளையாழ்வார் கூறினார். அப்ப இளையாழ்வார் நான் பெருமாளுடைய குணங்களுக்கு தோற்று வந்தவன் தெரிவித்தார். இந்த ராட்சசர்கள் அந்த இளையாழ்வாருடைய குணங்களை கண்டு தோற்று பாடினார்கள் இந்த பாசுரத்தில். எதை போலன்னா கண்ணன் பெருமானுடைய குணங்களையே பாடினார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய குணங்களையே பாடினார் மதுரகவி ஆழ்வார். தேவமத்து அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே என்ன குணைர்தாசி உபாகத என்று பெருமாளுடைய குணங்களுக்கு தோற்றவன் ஆன் என்று இந்த இளையாழ்வார் கூறிக்கொண்டாரோ அந்த இளையாழ்வாருடைய பெருமையை நாங்கள் பாடினோம் என்று இப்பாசுரத்தில் தெரிவித்தார்கள். அப்ப அந்த பாசுரத்தினுடைய பதார்த்தம் எப்படின்னா,
மணங்கள் நாரும் வார்குழலார் மாதர்கள், மணங்கள் நாரும் வார்குழலார்னார். நீண்ட கூந்தலை உடையவர்கள், அபாரமான பரிமளம் வீசக்கூடியதான அழகான கூந்தலை உடையதான மாதர்கள், ஸ்திரீகள். அவர்கள் விஷயத்திலே ஆதரத்தை புணர்ந்த சிந்தை புன்னையாளன். அவர்கள் விஷயத்தில் ஆசையை ஒருபோதும் விடாதவன், ஒருபோதும் விடாத நெஞ்சை உடையவன். அவன் யாரு? மிகவும் நீச்சனான ராவணன். புணர்ந்த சிந்தை புன்மையாளன். அவனை பெருமாள் என்ன பண்ணினார்? பொன்றார் வரிசிலையால். பெருமாள் என்ன பண்ணினானா, தன்னுடைய அழகான கோதண்டத்தை கொண்டு அந்த ராவணனை வதம் பண்ணினார். அது எப்படி வதம் பண்ணினார்னா, கணங்கள் உண்ண வாளியாண்ட காவலன். வாளியாண்ட அழகான கோதண்டத்திலிருந்து அம்புகளை பிரயோகம் பண்றான் பெருமாள். பெருமாள் அம்புகளை எப்படி பிரயோகம் பண்றானே கூட யுத்த காலத்துல யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறார். பார்த்தா பெருமாள் ஒருவனா, இருவரா, நால்வரா, எத்தனை பேர் இருக்கானே தெரியலையே. அப்படி பரம ஆச்சரியமாக எம்பெருமான் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி ராவணனை வதம் பண்ணினானே, அந்த வில்லு அப்படி இருக்குன்னார், வரி சிலையினார். பெருமாள் எவ்வளவு அழகணும். ஏன் இந்த இடத்துல வரி சிலையினார்னா, அப்படி கோதண்டத்தை கையிலே ஏந்தி கொண்டு யுத்தம் பண்ணக்கூடிய பெருமாளை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கு. பெருமாளும் அழகனாக இருக்கு, அவன் கையிலே பிடித்த வில்லும் அழகாக இருந்ததாகவே வரிசிலையால் வாழியாண்ட காவலன் அந்த பெருமாளுடைய இளையோனான திருத்தம்பியான லக்ஷ்மணன். இந்த இடத்துல வால்மீகி ஒரு விஷயம் சொன்னார். திருவடி ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதும் தேடினார். தேடும் பொழுது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு சொன்னார். ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்கள் தங்கள் இஷ்டத்தினாலே ராவணனிடத்திலே வந்து சேர்ந்தவர்கள். அவர்களில ஒருவரை கூட ராவணன் பலாத்காரமாக தன்னுடைய அந்தப்புறத்தில் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளவில்லை. அப்படி உயர்ந்தவனான ராவணன் பிராட்டி விஷயத்தில் இப்படி தப்பு பண்ணி விட்டானே என்று வருத்தப்பட்டாராம் திருவடி. அப்ப இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், எல்லா விதமான மனங்களும் உடைய கூந்தலை உடைய பெண்கள். அப்போ இதுல இந்த ஸ்திரீகள் கூந்தல இருக்கக்கூடிய பரிமளமும் ஒருபோதும் போகாது. அதே போல அந்த ஸ்திரீகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் ராவணனை விட்டு ஒரு பொழுதும் போகாது. அப்ப ஸ்திரீகளுடைய கூந்தல்ல பரிமளம் விலகாதா போல ராவணனுக்கு இவர்கள் விஷயத்திலே உண்டான ஆசை விலகாது. அப்படிப்பட்ட நீசனான ராவணன் முடியும்படியாக அம்புகளை பிரயோகம் பண்ணினானே. எப்படின்னா, கணங்கள் உண்ண எந்த ராவணன் அழகா தெரிவிக்கிறாள் மண்டோதரி. ராவணன் மதமாயிட்டான், கீழே விழுந்து கிடக்கான். மண்டோதரி வந்து கேட்டாளா, ராவணா சூரியன் உதயமாயிட்டானே உனக்கு தெரியலையான்னு கேட்டாளாம். ஏன்னா ராவணன் ராஜ்யம் பண்ணக்கூடிய காலம் வரையிலே ஆகாசத்துல சூரியன் கூட தன்னுடைய கிரணங்களை குறைத்தே தான் காட்டுவனாம். அதுக்கு ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை ஒரு திருஷ்டாந்தம் காட்டினார். அவர்கள் துவைத்த துணி காய்வதற்கு எவ்வளவு வெப்பம் வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டுமே ஆதித்யனான சூரியன் தன் கிரணங்களை காட்டினான். அப்படிப்பட்ட ராவணன் கீழே விழுந்து கிடக்க பிசாசுகள் ஏறி புசிக்கும்படியான ராவணன் கணங்கள் உண்ண அப்படின்னார் பாசுரத்துல. அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருத்தம்பி, பெருமாளுடைய மனதை அறிந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மணன், அந்த தம்பியாருடைய குணங்களை நாங்கள் பாடுகிறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயம். இதே தம்பியோடைய குணங்களை பெருமாளே பாடினான் ஒரு இடத்துல. பஞ்சவடியில் ஆசிரமம் கட்டுன்னா லக்ஷ்மணன் கட்டிவிட்டான். கட்டின உடனே பெருமாள் பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான், பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நான் சம்பிருத்த பிதாமமா. ஹே லக்ஷ்மணா, எங்க அப்பா உயிரோடு இருக்காருன்னா. இப்ப லக்ஷ்மணனுக்கு வேறு தகப்பனார், பெருமாளுக்கு வேறு தகப்பனாரா என்ன? இல்லையே. ஏன் சொன்னார்னா, லக்ஷ்மணா என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கார், உன்னோட தகப்பனார் மாண்டு விட்டார்னா. ஏன்னா ஒரு தகப்பனார் தான் தன் பிள்ளையின் மனம் அறிந்து மர்மம் அறிந்து காரியம் பண்ணக்கூடியவர். லக்ஷ்மணா, நீ என்னோட வந்து எனக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணுகிறாயே. இப்போ என் தகப்பனார் என்னோடு இருந்தால் எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகுமோ அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தாயே என்று பெருமாளே
இளையாழ்வாருடைய குணங்களை பாடுகிறான் பஞ்சவடியில. அந்த இளையாழ்வாருடைய குணங்களை இப்பொழுது நாங்கள் பாடிக்கொண்டு குளமணி தூரம் ஆடுகின்றோம், எங்களை நீங்களே ரட்சிக்க வேண்டும் என்று பாடினார்கள். இது 4வது பாசுரம். 5வது பாசுரத்தில் சொல்ற, நாங்கள் எங்கள் அகங்கார மமகாரத்தை விட்டு வந்தோம், அபிமான சூன்யராக வந்தோம், குளமணி தூரம் என்ற கூத்தை ஆடிக்கொண்டு வருகிறோம். ஹே வானர முதலிகளே, எங்களை நன்றாக பாருங்கள், எங்களை கொன்றுவிடாதீர்கள். எங்கள் ஆட்டத்தை பார்த்த பிறகாவது உங்களுக்கு எங்கள் மேல் இரக்கம் வரவில்லையோ? எப்படி ஆண்டாள் நாச்சியார் அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிகட்டிற்கு இழை சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று கூறினாலோ, அதே போல இந்த பாசுரத்திலே ராட்சசர்கள் பிரார்த்தித்தார்கள். வென்றி தந்தோம் மானம் வேண்டாம் தான் எமக்காக, வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்காக, இன்று தம்மீன் எங்கள் வாணாள் எம்பெருமான் தமர்காள், நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே, கொன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே. எம்பெருமான் தமர்காள் இன்று தம்மீன் எங்கள் வாணாள் தானம் எமக்காக, மானம் வேண்டோம், வென்றி தந்தோம், நீர் எம்மை கொல்லாதே கொன்று போல ஆடுகின்றோம், நின்று காணீர் கண்களார குளமணி தூரமே. பாசுரத்தினுடைய பதார்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் தமர்காள், சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி, அந்த எம்பெருமானையே உபேயமாக கொண்ட அந்த எம்பெருமானை தவிர வேறு ஒருவரையும் அறியாத பரம பக்தியோடு விளங்கக்கூடியதான தமர்காள் வானர வீரர்களே, வென்றி தந்தோம், எங்களுக்கு இனிமே ஒண்ணும் வேண்டாம், வெற்றியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டா நாங்கள் தோற்று போனோம். இது நாள் வரையும் நாங்கள் ஆண் பிள்ளைகள், எங்களால யுத்தம் பண்ண முடியும், உங்களை வதம் பண்ண முடியும் அப்படிங்கறதான அகங்காரத்தோடும் மமகாரத்தோடு இருந்தோம். இப்போ மானம் வேண்டோம், எங்கள் அகங்காரத்தையும் விட்டுட்டோம். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்னே ஒண்ணு, எங்கள் வாழ்நாள் அகங்கார மமகார சூன்யராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஜென்மா, எங்களுடைய ஆயுஷ், அதை எமக்கு எங்களுக்கு தானமாக கொடுக்கணும். தானமாக இன்று தம்மின், இது நாள் வரைக்கும் அகங்காரத்தோடு இருந்தோம், நீங்கள் எங்களை நலியலாம், ஆனா நாங்கள் வெற்றியை உங்களுக்கு கொடுத்தோம், நாங்கள் தோற்று போனோம் என்று தெரிவித்தோம், எங்களிடத்திலே வீரமில்லை என்று கூறிவிட்டோம், ஆகவே எங்கள் உயிரை எங்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும். நாங்க என்ன பண்ணணும்? நீர் எம்மை கொல்லாதே, நீங்கள் எங்களை கொல்லாம இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேல கண்களார நின்று காணீர், உங்கள் கண் படைத்த பயன் பெறுமாறு நன்றாக நின்று பாருங்கோள். நாங்கள் ஆடக்கூடிய இந்த குளமணி தூரம் என்ற கூத்தினை நாங்க எப்படி ஆடுறோம் தெரியுமா? குன்று போலே மலைமலையாக. இந்த இடத்துல மலைமலையாக அர்த்தம்னா கூட்டம் கூட்டமாக நின்று ஆடினோம். அதாவது இவர்கள் அப்படி கூட்டமாக நின்று ஆடினாளா, அது அந்த மலையை போல இருக்கு என்பதற்காக குன்று போல ஆடுகிறோம்னு சொன்னோம். இந்த பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். வியாக்கியானம் பண்றப்பவே முதலே சொன்னார், ஹே வானர முதலிகளே, எம்பெருமானுடைய அடியார்களே, எங்களை எதுக்காக நீங்க வதம் பண்ணணும்? எங்களை கொன்று நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், அதற்காகத்தானே. எங்களை நீங்கள் கொல்ல வேண்டாம், நாங்கள் ஜெயத்தை உங்களுக்கே கொடுத்து விட்டோம். நீங்கள் தான் எங்களை கொல்லுகிறது வெற்றிக்காகவிரே, அத்தை உங்களுக்கு நாங்கள் தந்தோம், நீங்கள் எங்களை கொன்று வெற்றி அடைய வேண்டாம், எங்களை கொல்லவே வேண்டாம், நாங்களே உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டோம். அப்ப இது நாள் வரைக்கும் யுத்தம் பண்ணினீர்களே, எப்படி? நாங்களெல்லாம் ஆண் பிள்ளைகள் என்ற துர்மானத்தினால யுத்தம் பண்ணினோம். அப்ப எங்கள் துர்மானம் இது நாள் வரை எங்களை நலிந்தது, எங்களை கொண்டு கொண்டிருந்தது. அந்த துர்மானத்தை விட்டோம், அகங்காரத்தை விட்டோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வான முதலிகள் கேட்ட உடனே அதுக்கு பதில் சொன்னா, நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அகங்கார சூன்யராக
அபிமான சூன்யராக வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு எங்கள் வாழ்நாள், எங்கள் ஆயுஷை எங்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, எங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். என்ன காரணம்னா, எங்கள் ஜீவனம் நீங்கள் இட்ட விளக்காக இருப்பதாலே. பெரியவாச்சான் வியாக்கியானத்தில் சொன்னார். நாங்கள் எதற்காக தானம் கொடுக்கணும்னு கேட்டார்களாம் வானர முதலிகள். அதற்கு பதில் கூறினார்கள் ராட்சசர்கள், நாங்கள் இன்று உயிரோடு இருப்பதோ உயிரை விடுவதோ, எங்கள் ஜீவனமோ எங்கள் சம்சாரமோ நீங்கள் இட்ட விளக்காக இருப்பதாலே எங்களுக்கு நீங்கள் இதை தானமாக கொடுங்கள். எதை தானமாக கொடுக்கணும்? எங்கள் ஆயுசை தானமாக கொடுங்கள். சரி, அப்படி உங்களுக்கு நாங்க தானம் கொடுக்கணும்னா எதுக்காக கொடுக்கணும்? உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா அதை மேல தெரிவித்தார்கள் எம்பெருமான் தமர்கள். இதுநாள் வரையிலே நாங்கள் எம்பெருமானுக்கு அடியார்களாக இல்லை, நாங்கள் ஆண் பிள்ளைகள் யுத்தம் பண்ணுவோம்னு மார்பு தரித்து இருந்தோம். ஆனா இன்று நாங்களும் உங்களை போல எம்பெருமானுடைய அடியார்களாக. வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கனே ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் உண்டோ? நாங்கள் அகங்கார சூன்யராக வந்து சேர்ந்தோம், எம்பெருமானே கதி என்று வந்து சேர்ந்தோம். ஆகவே எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நாங்கள் கேட்ட தானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு கால அப்படி சம்பந்தம் இல்லை என்றாலும் இதோ நாங்கள் ஆடுகிறோமே, இந்த குளமணி தூரத்தை நன்றாக பாருங்கள், நீங்கள் கண்படைத்த பிரயோஜனமாக இதை பாருங்கள். அந்த இடத்துல இந்த ராட்சசர்கள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னாலா, எங்களை கொன்று விட்டால் இனி இந்த குளமணி தூர கூத்தை ஆடுவதற்கு யார் உண்டோ? நாங்கள் உயிரை விட்டால் உங்களுக்கு இந்த குளமணி தூர கூத்து என்றாலே என்ன என்று தெரியாதே. ஆகவே இந்த குளமணி தூர கூத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். ஆகவே எங்களை காப்பாற்றுங்கள். அதற்கு பிரதியாக நாங்கள் பண்ணக்கூடிய காரியம், நாங்கள் நன்றாக இந்த கூத்தை ஆடுகிறோம், குன்று போலே நின்று ஆடுகிறோம். நீங்கள் கண்படைத்த பிரயோஜனம் எங்களை நன்றாக பாருங்கள் என்று தெரிவித்தார்கள். இது 5வது பாசுரம். அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார், சுக்ரீவனை பார்த்து சொன்னான், ஹே சுக்ரீவா, எங்களை நீங்கள் நலியக்கூடாது, நீர்தான் எங்களை ரட்சிக்க வேணும் என்று சுக்ரீவனிடத்திலே மீண்டும் சரணாகதி பண்ணுகிறார்கள். சுக்ரீவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான், எம்மை அமர்களத்து வெல்லகில்லாது அஞ்சினோம் கான், வெங்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குளமணி தூரமே. என்ன அர்த்தம்னா, ஹே சுக்ரீவா, சுக்ரீவன் எப்படி கூட்டானா, வெங்கதிரோன் சிறுவானா, சூரிய பகவானுடைய புத்திரனான சுக்ரீவனே. அங்க இப்ப எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? வெல்லகில்லாது, இந்த இடத்துல 2 விஷயம் சொன்னா, வெல்லகில்லாது அஞ்சினோம், உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுத்தோம். இப்ப நாங்க பயந்து என்ன நடக்குமோன்னு பயந்து நிற்கிறோம். என்ன பண்ணணும்? சுக்ரீவன் கேட்டானாம். அப்பதான் சொல்றான், கொல்ல வேண்டாம், எங்களை கொல்லக்கூடாது, எங்களை வதம் செய்யக்கூடாது. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஹே வானரங்களே, உங்கள் கோமான், உங்களுக்கு தலைவனான, உங்களுக்கு சுவாமியான, உங்களுக்கு சர்வ காலத்திலும் ரட்சகனாக விளங்கக்கூடிய, சர்வசுவாமியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான், அவர் என்ன பண்ணினார்னா, அனாயாசமா அக்லிஷ்ட கர்மனா என்பது போல கல்லில் முன்னீர் மாற்றி வந்து மலகளை கொண்டு சமுத்திரத்தில் அணைய கட்டினார், சமுத்திரத்தை தாண்டினார், மாற்றி வந்து இலங்கை காவல் கடந்து லங்கையில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் எல்லா ராட்சசர்களையும் கொன்று எங்களுக்கு அமர்களத்து அல்லல் செய்தான். நாங்க பட்ட கட்டம், யுத்த பூமியில நாங்க பட்ட கட்டம்ங்கிறது பெருமாளுடைய அம்பு பிரயோகம் பண்ணிதான் நாங்க கட்டப்படணுங்கிறது கிடையாது. பெருமாள் யுத்தம் பண்ணினானே அந்த அழகை பார்த்தே நாங்கள் நடுங்கி போனோம். கிடையாது கிடையாது, சக்கரவர்த்தி திருமகன் இப்படி யுத்தம் பண்ணினான்னு யாராவது சொன்னாலே நாங்கள் நடுங்கி விடுவோம். எப்படி மாரீசனுக்கு ரான்னு யாராவது சொன்னாலே, ஓ ரா என்ற அக்ஷரம் ராமனை தெரிவிக்குமே என்று எப்படி மாரீசன் பயந்தானோ அதே போல இங்க தெரிவிக்கிறார்கள். யுத்த பூமியில எங்களுக்கு அவ்வளவு பயம் உண்டானது. ஹே வெங்கதிரோன் சிறுவா, சூரியபுத்திரனான சுக்ரீவனே, எங்களை கொல்ல வேண்டா, எங்களை கொல்வது கூடாது.
இது நாள் வரையும் என்ன நினைச்சோம்னா, எங்களுடைய ஊருக்குள்ள யாரும் வர முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். என்ன காரணம்னா, பாரமான கடல். அந்த கடலே லங்கா தேசத்துக்கு அகழியாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, ரொம்ப அழகா வால்மீகி வர்ணிக்கிறார். திருவடி லங்கா தேசத்துல போறப்ப பார்த்துட்டே போறார், இப்படி கூட ஒரு தேசம் இருக்க முடியுமா? இவ்வளவு அழகான தேசத்துல இருக்கிற ராஜாவுக்கு புத்தி இல்லாம போடுத்து என்று திருவடி லங்கா தேசத்தை பார்த்து பிரமித்தார். அப்படி அந்த சமுத்திரத்தையும் அகழாக கொண்டு ஆச்சரியமான அரண்மனைகள் உடையதான அந்த லங்கா தேசம். அந்த லங்கா தேசத்துக்குள்ள இனிமே யார் வர முடியும்? யார் வந்தாலும் கேவலம் ஒரு மனுஷன். அந்த ராமன் வந்துவிட முடியுமா என்ன? அப்படின்னு நாங்க அப்படி இருவாந்து இருந்தோம். யார் எங்களை கொல்வது, யார் எங்களோட யுத்தத்துக்கு வருவதுன்னு நினைச்சோம். இப்பதான் புரிஞ்சது, உங்க ராஜாவுக்கு உங்க சுவாமிக்கு எவ்வளவு சக்தி தெரியுமா? உங்கள் கோவான் கல்லில் முன்னீர் மாற்றி வந்து. பெருமாள் யாருன்னா, அப்ரமேயோ மகோததி, அப்ரமேயகா, பிரமேயகா அப்ரமேயகா. அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை இப்படிப்பட்டதுன்னு ஒருவராலையும் சொல்ல முடியாது. நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், புகழ்வோம் பழிப்போம் பழியோம் போலோம்னார். எம்பெருமான கொண்டாடணும்னு ஆரம்பிச்சா அதை பழி சொல்லாக முடியுமா? எம்பெருமான சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்னா, தனக்கும் தன் தன்மை அறியவரியான்னார் ஆழ்வார். அந்த எம்பெருமானுக்கே தன்னுடைய பெருமை என்னன்னு தெரியாதே. அப்ரமேயகா, அவனை போல வைபவம் யாருக்கும் கிடையாது. வேதாந்த தேசிகர் ரகுவீர கத்தியத்தில் சொன்னாரே, ஜெய ஜெய மகாவீரா. அவனை போல ஒரு மகாவீரன் உண்டா? அவனை போல யுத்தம் பண்றதுக்கு இனிமே ஒருவன் உண்டா? அந்த எம்பெருமான் அனாயாசமாக அணைய கட்டினானே. பண்ணினவன் அப்படி கட்டினவன் என்ன பண்ணினான்? அல்லல் செய்தான். இதனால் வரைக்கும் நாங்க தான் வீரர்கள், எங்க ராஜா தான் ரொம்ப பெரியவன், ராவணன் ஒருவராலும் வெல்ல முடியாதுன்னு நினைச்சோம். வியாக்கியானத்துல பெரிய வாச்சான் பிள்ளை சொன்னார், வீரச்சோறு உண்டு போந்த எங்களை ஒருவர் பட்டு அறியாத அல்லலை விளைத்தார் உங்கள் பெருமாள். பூசல் களத்திலே வெல்ல மாட்டாமை அஞ்சினோம். ஒருவர் பட்டறியாத அல்லல்னர். சுக்ரீவனை பார்த்து சொல்றாளா, ஒருவர் பட்டறியாத அல்லல்னர். இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் கூட யுத்த காலத்துல சண்டை போட முடியுமான்னு கூட எங்களுக்கு தெரியலையே. இது நாள் வரைக்கும் துன்பம்னா என்னன்னு காதால கேட்டிருக்கோம், இன்னைக்குதான் அனுபவிச்சோம். அதுவும் யாருமே பட முடியாத அத்தனை அல்லலையும் நாங்கள் படுமாறு உங்கள் பெருமாள் பண்ணினானே. உங்க பெருமாளுடைய சக்தி என்னன்னு சொல்றது? அணைய கட்டினாரே. எப்படி அணைய கட்டினார் தெரியுமா? நீரிலே ஆளும் கல்லை கொண்டு அணையை கட்டினார். ஜலத்துல கல்லை போட்டோம்னா அந்த கல்லு உள்ள போயிடுமே. அந்த கற்களை கொண்டு ரொம்ப அழகா அணை கட்டினார். அணைய கட்டி லங்கா தேசத்துக்குள்ள வந்தார். ஆச்சரியமா யுத்தம் பண்ணினார். என்ன ஆச்சுன்னா, லங்கா தேசமே சுடுகாடாக ஆனது அப்படின்னு சொல்லும்படியாக வாயால சொல்லவே முடியாது, அவ்வளவு அனர்த்தங்களை பண்ணினான் பெருமாள். இப்படிப்பட்ட ஒரு மகாவீரன் உண்டா? ஜெய ஜெய மகாவீரா அனபாய சாகசா. சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறாரே, அப்படிப்பட்ட மகாவீரர். இப்படிப்பட்ட எம்பெருமான ஜெயிக்க முடியுமா? ஏன் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்ததான இந்திரஜித் என்ன, கும்பகர்ணன் என்ன, எல்லாரும் மாண்டு போனார்களே, அவர்கள் போன பாதையில தான் நாமும் போகணுமோ அப்படின்னு நாங்க ரொம்ப பயப்படுறோம். ஆனா எங்களை கொல்ல வேண்டாம், எங்களை கொன்னுடக்கூடாது, எங்க பிராணன் எங்களுக்கு வேணும், அதனால பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கிறது மட்டும் இல்ல, குளமணி தூரத்தை ஆடுறோம். ஹே சுக்ரீவா, ஹே வானர முதலிகளே, நீங்களே எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார்கள் 6வது பாசுரத்துல. 7வது பாசுரத்துல சொன்னா, இந்த ராட்சசர்கள் எதனால யுத்தத்திலே மாண்டு போனார்கள்? ஒரே ஒரு காரணம் சொன்னா இந்த பாசுரத்துல, ராட்சசர்கள் ஏன் பிராணனை விட்டார்கள், ஏன் ராவணனை பிராணனை விட்டான்னா, பெருமாளிடத்திலே பணிந்து போயிருந்தால், பெருமாளிடத்திலே சரண் புகுந்திருந்தால், பிராட்டி சொல்றா, ராவணா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண வேண்டாம், அவனிடத்துல ஸ்நேகத்தோடு போயிருக்கலாமே, நான் மித்திரன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே ராவணா, அது கூட நீ பண்ணலையேன்னு பிராட்டி தெரிவிக்கிறார். அவ்வாறு
பெருமாளே சுவாமி சர்வஸ்வாமி என்று தெரிவிக்காமல் போனதாலே இந்த லங்கா தேசத்திலே இருந்த ராட்சசர்கள் மாண்டு போனார்கள். இப்போ யுத்தத்திலே உயிரை விடாத ராட்சசர்களிலே ஒரு கூட்டம் அந்த யுத்தத்திலே உயிரை விடாத மற்றொரு கூட்டத்தை பார்த்து தெரிவிக்கிறார்கள், நீங்கள் அனைவரும் வந்து விடுங்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நாம் இருவரும் சேர்ந்து பெருமாளுடைய பெருமையை பேசுவோம், பெருமாளுடைய பெருமையை பாடுவோம், குடமணி தூரம் என்ற கூத்தை ஆடுவோம் என்று கூறுகிறார்கள் இந்த பாசுரத்தில். எப்படி பெரியாழ்வார் அனைவரையும் ஆறுங்கோள் பல்லாண்டு பாடுவோம் கைங்கரியம் பண்ணுவோம் என்று கூறினாரோ அதே போல இந்த பாசுரத்திலே ராட்சசர்கள் ஹனுமனை கொண்டாடி நாம் குடமணி தூரம் ஆடுவோம் ஆறுங்கோள் என்று இந்த ராட்சச ஜாதியிலே பிறந்து இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய ராட்சசர்களை கூப்பிடுகிறார்கள். மாற்றமாவது இத்தனையே பம்மீன் அரக்கர் உள்ளீர் சீற்றம் நுண்மேல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்ற தொல் பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று கூற்ற மன்னார் காணாடீர் குளமணி தூரமே. நீங்கள் பண்ண வேண்டியது இது ஒண்ணுதான். என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு நாங்க உபதேசம் பண்றோம். அரக்கர் உள்ளீர், ராட்சச ஜாதியிலே பிறந்து இன்னும் யுத்தத்திலே உயிரை விடாதே உயிரோடு இருக்கக்கூடிய லங்கையிலே இருப்பவர்களே, வம்மின் வந்து சேருங்கோள், எங்களோடு வந்து விடுங்கள். நாங்கள் எப்படி சுக்ரீவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டோமோ அதே போல நீங்களும் வந்து விடுங்கள். மாற்றமாவது நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஸ்வரூபம் நிரம்பெற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இவ்வளவுதான். மாற்றமாவது இத்தனையே. என்ன தெரியுமா? நும் மேல், உங்கள் மேலே சீற்றம் தீர வேண்டில், உங்கள் மேல் இருக்கும் கோபம் தணிய வேண்டுமானால். இப்ப யாருக்கு இவர்கள் மேல கோபம்? பெருமாளுக்கு கோபம், இளையாழ்வாரான லக்ஷ்மணனுக்கு கோபம், சுக்ரீவனுக்கு கோபம், வானர முதைகள் அத்தனை பேருக்கும் கோபம். அதைத்தான் இங்க தெரிவித்தார்கள். நுண்மேல் சீற்றம் தீர வேண்டில், உங்கள் மேல் பெருமாளுடைய சைனியங்களுக்கு எவ்வளவு கோபம் உண்டோ அந்த கோபம் தீர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சேவகம் பேசாதே. இனியும் மிடுக்கான வார்த்தைகளை பேசாமல், அகங்காரமான வார்த்தைகளை பேசாமல், பெருமாளே நீர்தான் எங்களுக்கு கதி என்று தெரிவியுங்கள். எப்படி தெரிவிக்க வேண்டும் என்றால், சிறிய திருவடியான அனுமனுடைய திருவடி பலத்தை கொண்டு எம்பெருமானிடத்திலே சேருங்கோள். தொல் பிறப்பில் ஆற்றல் சார்ந்த அனுமன். தொல்னா அனாதிகாலம் அர்த்தம். பிறப்பு அனாதிகாலமாக அபாரமான வலிமையோடு இருக்கக்கூடிய, அபாரமான தேஜஸ்வியாக விளங்கக்கூடிய சிறிய திருவடியான ஹனுமான். அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுங்கோள். பல்லாண்டு பாடினீர்கள் என்றால் வானர வீரர்கள் எல்லோரும் ஆனந்தம் அடைவார்கள். அவ்வாறு ஆனந்தம் அடைந்தால் நமக்கு அவர்கள் இதுநாள் வரையிலே மிருத்யு யமனாக இருந்தார்களே, அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக குளமணி தூரம் என்ற கூத்தினை ஆடுங்கோள் என்று இந்த பாசுரத்தினுடைய பதார்த்தம். இப்ப கீழ திருமொழியில தடம்பொங்க தம்பொங்கோ அப்படின்னு சொன்னா, இந்த திருமொழியில கீழ்பாட்டு வரைக்கும் குளமணி தூரம் ஆடுகிறோம்னு சொன்னா, அப்படி சொல்லிட்டு வந்தது யாரு? ராட்சசர்கள். அந்த ராட்சசர்கள் இரண்டு பிரிவானார்கள் தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒரு பிரிவு இன்னும் பெருமாள் பக்கலிலே சேராமல் இருக்கிறார்கள். மற்றொரு பிரிவு பெருமாளுடைய பெருமையை கண்டு, பெருமாளுடைய வீரத்தை கண்டு, அவனே சர்வஸ்வாமி என்று அறிந்து கொண்டு பெருமாளே கதி என்று இருக்கிறார்கள். அப்ப பெருமாளே கதி என்று இருப்பவர்கள் பெருமாள் திருவடியிலே வந்து சேராதவர்களை அழைக்கிறார்கள், வாருங்கோள் வாருங்கோள் என்று. அப்போ பெருமாளுடைய திருவடியிலே சேர்ந்தவர்கள் உண்டுங்கிறது புரியுறது. பயந்து போய் சேர்ந்தார்கள்னு கீழே பார்த்தோம். அப்ப பெருமாள் திருவடியிலே சேராதவர்கள்னா அவர்கள் யாருன்னா, அவர்கள் ராவணனை போன்றவர்கள். என்ன அர்த்தம்னா,
ராவணன் என்ன சொன்னான்? என ரெண்டு பிளமாக வெட்டினாலும் சரி, விழுந்தாலும் சரி, நான் எப்படி விழுவேன் தெரியுமா? எப்படி விழமாட்டேன்னு சொன்னான். என் தலை அவன் காலடியிலே விழுமாறு ஒரு நாளும் விழமாட்டேன்னு சொன்னான் ராவணன். த்விதா பஜ்யேயம் அவ்யேவம் நநமேயம் து கஸ்யசித். ரெண்டு பிளவா ரெண்டாக என வெட்டினாலும் நான் என் தலை அவன் திருவடியிலே சேருமாறு விழமாட்டேன், குறுக்காக விழுவேனே ஒழிய தலை சாய்ந்தவாறு விழமாட்டேன்னு சொன்னான் ராவணன். அந்த ராவணனுடைய ஸ்வரூபத்தோடு சேர்ந்தவர்கள் யாரு? ராட்சசர்களிலே ஒரு பிரிவு. இன்னும் ஒரு சிலர் இருக்க அரக்கர்கள். அவர்களை பார்த்து இவா சொன்னா, இன்னும் அந்த மீசையை முறுக்கிறதுலாம் வேண்டாம், வீரவாதம்லாம் பண்ண வேண்டாம், பெருமாள் தான் நமக்கு சர்வசுவாமி, பெருமாள் தான் நமக்கு கதி, ஆகவே நீங்கள் எங்களோடு வந்து சேருங்கோள். வரும்பொழுது என்ன பாடணும்னா, தொல்பிறப்பில் ஆற்றல் சேர்ந்த அனுமனை வாழ்க என்று. அபாரமான வைபவம், அபாரமான பெருமையை உடைய திருவடி. அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வாருங்கோள். என்ன காரணம்னா, திருவடியை பாடிவிட்டால் எம்பெருமானுக்கு ஆனந்தம் உண்டாகிவிடும். ஆகவே திருவடியான அனுமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தால் வானர வீரர்கள் நம்மளை கொண்டாடுவார்கள். அவ்வாறு வானர வீரர்கள் காணும்படியாக சிறிய திருவடிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வாருங்கள். உடனே அவா கேட்டால நாங்க என்ன பண்ணணும்னா, உடனே சொன்னா இவா, மாற்றமாவது இத்தனை இது நாள் வரைக்கும் ராவணன் ராவணன் இருந்தாள், வம்மீன் அரக்கர் உள்ளே இது இனியாவது ராவணனை விட்டு பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனோடு சேர வேணும் என்பதற்காக வாருங்கோள். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவன்கிறத நாங்க இனிமே சொல்ல வேண்டாம். பெருமாளுடைய வானர வீரர்களுக்கு எவ்வளவு பராக்கிரமங்கிறத சொல்ல வேண்டாம். நீங்க பிரத்யட்சமா பார்த்திருக்கல, பிரத்யட்சமாக கண்டதான உங்களுக்கு நாங்கள் வார்த்தையினால் எடுத்து சொல்லணுமா? ஆகவே எங்களை விட பெருமாளுடைய பௌருஷம் உங்களுக்கு நன்றாக தெரியுமே. ஆகவே வந்து விடுங்கள், ராவணனோடு சேர்ந்து உங்கள் உயிரை விட்டு விடாதீர்கள். வானர வீரர்களுக்கு உங்கள் மேல் கோபம் குறைய வேண்டும் என்றால் இந்த மீசை முறுக்குதலை விட்டு, மார்பு நெறித்தலை விட்டு, நாங்களே உயர்ந்தவர்கள் ஆண் பிள்ளைகள் என்பதை கூறாமல் வந்து விடுங்கள். வரும்பொழுதே அனுமனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களை பெருமாள் ஏற்றுக்கொள்வார். அதுக்கு என்ன காரணம்? காஞ்சிபுரம் சுவாமி ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். ஆஞ்சநேயர் ஒருவரை வாழ்த்தினால் மற்றுள்ளார் அனைவரும் பிரசன்னராகி விடுவார்கள். அப்போ ஹனுமான கொண்டாடினா எல்லாருக்கும் ஆனந்தம் உண்டாகிவிடும். ஆகவே அந்த அனுமானை கொண்டாடி கொண்டு வாருங்கோள் என்று தெரிவித்தார். இது இந்த பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரத்திலையும் ராட்சசர்களை தான் கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறாருன்னா, கவள யானை பாய் புறவி தேரோடு அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தந்தமர் கொல்லாமே தவளமாட நீடையோத்தி காவலந்தன் சிறுவன் குவளை வண்ணன் காணாடி குளமணி தூரமே. இது 8வது பாட்டு. கவளையானை பாய்புறவி தேரோடு அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தந்தமர் கொல்லாமே தவளமாட நீடையோத்தி காவலந்தன் சிறுவன். பெருமாள் எப்படிப்பட்டவன்? பெருமாளை பாடுங்கோள். நான் எந்த பெருமாள்? குவளை வண்ணன், குவளை மலர் போன்ற நிறத்தையுடைய சக்கரவர்த்தி திருமகன். அந்த பெருமாள் நன்றாக காணும்படியாக குளமணி தூரமான கூத்தை ஆடுங்கோள். அந்த பெருமாள் யாரு? காவலந்தன் சிறுவன். அயோத்திக்கு ராஜாவாக விளங்கக்கூடிய தசரதன், தசரனுடைய திருக்குமாரன். அந்த அயோத்தி எப்படி இருக்குன்னார்? தவளமாட நீடு, வெண்மையான மாட மாளிகைகள், ஆகாயம் அளவுக்கு உயர்ந்து இருக்கான். வால்மீகி சொன்னார், இந்த மந்தரை இருக்காளே அயோத்தியில் கைகேயனுடைய அரண்மனைக்கு மேலே ஏறி போனாலாம். அந்த அரண்மனை எப்படி இருந்ததுன்னா, மேலே அரண்மனையினுடைய உப்பரிகைன்னு சொல்லுவாளே, மேலே போயிட்டா சந்திரனையா தொட்டு விடலாமா. சந்திர சங்காசம் 6 ரோக எத்திரிச்சையான்னார். அப்படி உயர்ந்ததான மாட மாளிகைகள், அந்த மாளிகைகள் இருக்கக்கூடிய அயோத்தி, அதற்கு ராஜாவான தசரதன், அந்த ராஜாவினுடைய திருக்குமாரன், அப்படிப்பட்ட பெருமாள். அந்த பெருமாள் காணும்படியாக குளமணி தூர கூத்து ஆடுங்கோள்.
அந்த பெருமாள் என்ன பண்ணினார், அந்த பெருமாளுடைய கைங்கரியபரரான பெருமாளுடைய கிங்கரரான வானரர்கள் என்ன பண்ணினார், இந்த அரக்க ஜாதி ராட்சச ஜாதி முழுவதும் கட்டப்படும்படியாக யுத்தம் பண்ணினார்கள், ஜெயித்தார்கள். அப்படி வானர்கள் ஜெயித்தார்கள்னா எப்படி யுத்தம் பண்ணினா, கவள யானை, கவளம்னா யானையினுடைய உணவுக்கு கவளம்னு பேர். பெரும்பாலும் யுத்தம் பண்ணக்கூடிய யானைகளுக்கு என்ன பண்ணுவான்னா நிறைய தீனியை கொடுப்பா, அபாரமான மதம் உண்டாயிடும், அப்போதானே யுத்தம் பண்ண முடியும். அதனால் கவளத்துக்கு கவளம் மேலே மேலே போஜனம் பண்ணக்கூடிய யானை, நன்ன திமிரோடு இருக்கக்கூடிய யானை கவள யானை. அது மட்டும் கிடையாது, அந்த யானை எப்படின்னார், அது அடுத்து வரக்கூடிய வார்த்தை இருக்கே, பாய் புறவி, குதிரையை போல யுத்த காலத்தில் வேகமாக ஓடி வருதான். அப்படிப்பட்ட யானைகள், பாய் புறவி, வேகமாக யுத்தம் பண்ணக்கூடிய ஓடி வரக்கூடியதான குதிரைகள், அடுத்து தேர், இவற்றோடு கூடியதான ராட்சச ஜாதி, கவள யானை, பாய்புறவி, தேரோடு அரக்கரெல்லாம் துவள. அப்போ யானைகள் உயிரை விட்டது, குதிரைகள் உயிரை விட்டது, வீரர்கள் உயிரை விட்டார்கள். இப்படி ராட்சச ஜாதி முழுவதும் கட்டம்படும்படியாக துக்கப்படும்படியாக யுத்தத்தை பண்ணியவர்கள் யாருன்னா வானர வீரர்கள். வென்றியாளன் தன் தமர், வென்றியாளன்னா சக்கரவர்த்தி திருமகன், வெற்றியையே சுவாவமாக உடையவர். அப்படிப்பட்ட பெருமாளுடைய கைங்கரிய சீலர்களான இந்த வானர வீரர்கள், அவர்கள் நம்மை கொல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், பெருமாள் காணும்படியாக குளமணி தூர கூத்து என்ற இந்த கூத்தை ஆடுங்கோள் என்று மீண்டும் அரக்கர்களை அழைக்கிறார் இப்பாசுரத்தினாலே. இப்போ பெருமாளுக்கு ஆனந்தம் உண்டானா பெருமாள் நம்ம ரட்சிப்பன். பெருமாளுக்கு எப்போ ஆனந்தம் உண்டாகும், நாம் இந்த குளமணி தூர கூத்து என்ற கூத்தை ஆடினால் பெருமாள் அதை பார்த்து ஆனந்தமடைந்து நம்மை கொல்லாமல் விடுவார். அப்போ பெருமாள் நம்மை கொல்லாமல் விட்டால் நம் உயிர் காக்கப்படும். ஆகவே நீங்கள் இந்த கூத்தை ஆடுங்கோள். அது மட்டும் கிடையாது, இன்னொரு காரணம் சொல்கிறார். இப்படி இவர்கள் குளமணி தூர கூத்து ஆடிய உடனே பெருமாள் பார்த்தானா, ஆகா என்ன அழகாக இவர்கள் ஆடினார்கள் அப்படின்னு பெருமாள் ஆனந்தப்பட்டானா. இந்த ராட்சசர்கள் சொல்கிறா, ராஜாவான ராமச்சந்திரனே நம்மை கண்டு ஆனந்தம் அடைந்து விட்டால் வானர ஜாதி வீரர்கள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் ராஜாவுக்கு மிகவும் வேண்டியவர்களாகவே இவர்களை கொல்வது கூடாது என்று தீர்மானம் செய்து விடுவார்கள். ஆகவே எல்லோரும் ஆடுங்கோள், குளமணி கூத்து என்ற இந்த கூத்தை ஆடுங்கோள், பெருமாள் காணும்படியாக ஆடுங்கோள், நம் உயிரை நாம் காத்துக்கொள்வோம் என்று வராத அரக்கர்களையும் அழைத்தார் இந்த 8வது பாசுரத்தில். இதுக்கு அடுத்த பாசுரம் 9வது பாசுரம். இந்த 9வது பாசுரத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதனால் வரையும் எங்களுக்கு சுவாமின்னு நினைத்து கொண்டிருந்த ராவணன் உயிரை விட்டுட்டான், எங்களுக்கு பிராணன் வேணும் என்பதாலே உங்கள் ராஜாவை நாங்கள் சரணாகதி பண்ணுகிறோம், எங்களை கொன்று விடாதீர்கள், நாங்கள் கூடி கூடி ஆடுகிறோம், இந்த கூத்தை நன்றாக பாருங்கோள் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். ஏடத்தேந்தும் நீள் இலைவேல் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார், நாங்கள் எய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேன்மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குளமணி தூரமே. உங்கள் கோமன் ஆணைன்னு பதம் இருக்கிறது. பாசுரத்தை சொல்லும் பொழுது உங்கள் கோமான் ஆணை அப்படின்னு சேர்ந்து வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் கோமான் ஆணை, உங்களுக்கு சுவாமியாக விளங்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாள் எதை நியமனம் பண்ணினாலும் சூடிப்போந்தோம், எங்கள் சிரசிலே அதை வகித்து கொண்டு உங்கள் பெருமாள் எதை நியமித்தாரோ, உங்கள் பெருமாள் எதை கட்டளையிட்டாரோ, உங்கள் சுவாமியான சக்கரவர்த்தி திருமகன் எதை தெரிவித்தாரோ அதையே ஏற்றுக்கொண்டு அவருக்கு தாசபூதர்களாக அத்தியந்த பாரதந்திரியமே வடிவெடுத்தவர்களாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம்.
எதுக்காக? உய்வதோர் காரணத்தால். காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக தெரிவித்தார். இந்த உய்வதோர் காரணத்தால்ங்கிற பதத்தை என்ன பண்ணணும்னா முன்னாடியும் சேர்த்துக்கணும், பின்னாடியும் சேர்த்துக்கணும். உய்வதோர் காரணத்தால் நாங்கள் எய்த்தோம், உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமானை அப்படின்னு இந்த உய்வதோர் காரணத்தால்ங்கிற பதத்தை முன்னாடியும் சேர்த்துக்கணும், பின்னாடியும் சேர்த்துக்கணும். என்ன நடந்தது அதை சொன்னால், எங்கள் ராவணனார், எங்களுக்கு ராஜாவான ராவணன் ஓடிப்போனான், முதுக காட்டிட்டு போனான்னர். ராஜா எப்படி போனான் ராவணன்? முதல் நாள் யுத்தம் நடந்தது, அபாரமான யுத்தம். பெருமாள் ராவணனுடைய தேர் குதிரைகளை அழித்தான், தேரை சின்னாபின்னமாக ஆக்கினான், ராவணனுடைய வில்ல கீழே தள்ளினான். இப்போ ராவணன் நிராயுதபாணியாக, ஆயுதம் ஒன்றும் இல்லாதவனாக நிற்கிறான். இப்போ ராவணனை வதம் பண்ணியிருக்கலாமே பெருமாள். இப்போ வதம் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு வாய்ப்பு உண்டா என்ன? இதை விட ஒரு அவகாசம் கிடைக்குமா என்ன பெருமாளுக்கு? ஆனால் அந்த இடத்துல பெருமாள் என்ன சொன்னான் தெரியுமா? எந்த எம்பெருமான் அங்கதனை தூது விட்டு யுத்தம் வேண்டாம்னு நினைத்தானோ அந்த பெருமாள் ராவணனை பார்த்து சொன்னான. ஏன் சொன்னான்? முக்கியமான காரணம், ஒரு கால் இன்று ராவணன் திரும்பி சென்று விட்டு நாளை யுத்தம் வேண்டாம் என்று வந்து விட்டால் ராவணனை நாம் விட்டு விடலாம்னு பெருமாள் நினைத்தானால். அப்படிப்பட்ட கருணையே வடிவெடுத்தவன் சக்கரவர்த்தி திருமகன், கருணா காக்குத்சன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். வால்மீகி அழகா சொன்னார், பெருமாள் யாரு தெரியுமா? ரிப்புணாமபி வத்சலன் அப்படின்னார். அப்போ என்ன சொன்னானா பெருமாள் ராவணனை பார்த்து? கச்சானு ஜானாமி, ஏ ராவணா கச்சானு ஜானாமி, போயிட்டு வாப்பா, உன்னால் யுத்தம் பண்ண முடியாது, உன்னிடத்தில் ஆயுதம் ஒன்றும் இல்லையே, போயிட்டு நாளைக்கு வா, நன்னா யோசனை பண்ணிடுவான்னு பெருமாள் தெரிவித்தானாம். அதைத்தான் இங்கே சொன்னார், எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். அந்த ராவணன் எப்படி இருந்தான், அவனுடைய படை எப்படி இருந்ததுன்னா, ஏடு ஒத்த நீள் இலை வேல் ஏந்தும் எங்கள் ராவணனார். ஏடு ஒத்த நீள், ஏடு ஒத்த பனை ஓலை விரிஞ்சிருந்தது. பனை ஓலையை பிரித்தா எப்படி இருக்குமோ அதுபோல நீண்டதாகவும் அகன்றதாகவும் இருக்கக்கூடிய இலை, அந்த இலையை போன்ற வேல், அந்த வேல் படையை கையிலே கொண்ட எங்கள் ராஜாவான ராவணன். அந்த வேலை கொண்டு யுத்தம் பண்ண வேண்டாம், அந்த கையில் வேலை இருந்தாலே அவ்வளவு கௌரவமாம் ராவணனுக்கு. அப்படிப்பட்ட மதிப்பை உடையவன் அந்த ராவணன் என்ன பண்ணினான்? ஓடிப்போனார். வியாக்கியானத்தில் பெரியமாச்சான் பிள்ளை சொன்னார், அகலத்தை உடைத்தாய், நீண்ட இலையை உடைய, வேலை கையிலே தரித்து அத்தாலே வந்த மதிப்பை உடையவனான எங்கள் ராஜாவான ராவணன் எந்த ஆயுதங்களாலே இருமாப்பு உண்டு இருந்தானோ, எந்த ஆயுதங்களாலே அகங்காரத்தோடு விளங்கினானோ அந்த ராவணன் தன்னுடைய ஆயுதங்கள் அறுப்பு உண்டோ முதுகை காட்டிக்கொண்டு ஓடிப்போனான். இதை நாங்கள் கண்ணால் பார்த்தோமே. நாங்கள் எய்த்தோம், இத்தை பார்த்த நாங்கள் இளைத்து விட்டோம், பயந்து விட்டோம். உய்வதோர் காரணத்தால் இனிமேல் எங்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு வேறு வழி கிடையாது. எங்களுக்கு இனிமேல் சுவாமி யாருங்கிறது நன்றாக தெரிந்தது. இதுநாள் வரைக்கும் ராவணன் தான் எங்களுக்கு சக்கரவர்த்தி என்று நினைத்தோம். அந்த ராவணனையே ஓடவிட்டவனான பெருமாள், அந்த பெருமாள் திருவடியை சேர வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். அந்த பெருமாள் எதை நியமனம் பண்ணினாலும் அதை எங்கள் சிரசாக வகித்து பாரதந்திரிய ஸ்வரூபத்தோடு நாங்கள் விளங்குவோம். இவதோர் காரணத்தால் உங்கள் கோமானானை, உங்களுக்கு சுவாமியான, இனி எங்களுக்கும் சுவாமியாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய ஆணை ஆக்ஞையை என்ன பண்ணினோம்? நாங்கள் சூடி போந்தோம், எங்கள் சிரசிலே வகித்தோம். அதாவது பெருமாளிட்ட காரியத்தை எங்கள் தலையிலே வைத்து கொண்டு நாங்கள் காரியம் பண்ணினோம். தொடரேன்மின், எங்கள் பின்னாடி நீங்கள் வர வேண்டாம். எங்கள் பின்னாடி நீங்கள் வர வேண்டாம்னு என்ன அர்த்தம்னா, எங்களை கொல்வதற்காக வர வேண்டாம். அப்போ எதுக்கு வரலாம்னா, நாங்கள் ஆடக்கூடிய குளமணி தூரம் என்ற கூத்தை பாடுவதற்காக நீங்கள் வாருங்கள். எங்களை கொல்வதற்காக தொடரேல்மின் பின்னாடி வர வேண்டாம், நாங்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்ப்பதற்காக வரலாமே. அப்போ ரெண்டாவது பாசுரத்தில் வானர முதலிகளை பார்த்து என்ன சொன்னார்? ரெண்டாவது பாட்டில், ஹே நம்பி ஹனுமனே,
சுக்ரீவா, அங்கதா, நளனே அப்படின்னு 2வது பாட்டில் அது தெரிவித்தார்கள் அல்லவா? அதையே இந்த பாட்டிலையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏ வானர முதலிகளே, ராவணனும் ஓடிப்போனான். நாங்கள் எப்படி இருக்கோம்னா, ஐயோ இவர்களையா கொல்வது அப்படின்னு பார்த்தாலே இரக்கம் உண்டாகுமாறு இளைத்து நிற்கிறோம், பயந்து நிற்கிறோம். அது மட்டும் கிடையாது, பயந்து நின்னது மட்டும் கிடையாது. இனிமேல் எங்களுக்கு சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் அவர் தன் திருவடியாலே எதை இட்டாரோ அதை நாங்கள் எங்கள் தலையாலே தாங்கி செய்து முடிக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு வந்து எப்படி நிற்கிறோம்னா, விதேயராக, தாசர்களாக வந்து நிற்கிறோம். இனிமேலும் நீங்கள் எங்களை கொல்வது கூடாது. உடனே அந்த வானர முதலிகள் கேட்டாளா, உங்களை கொல்லக்கூடாதுன்னா கூட்டம் கூட்டமாக இருக்கிறாளே, நீங்கள் கூட்டம் கூட்டமானா ஏதோ சண்டை போட வரையல்னு தானே அர்த்தமாகுது. இதே வார்த்தையை தான் துர்வாசர் கேட்டார். பரதா, அண்ணாவை பார்க்க போகணுன்னு வந்திருக்கியே, தனியாக வந்திருக்கலாமே, இவ்வளோ பெரிய சைன்யத்தோடு வந்தியா, என்ன காரணம்னு கேட்டாராம். பரதாழ்வான் தெரிவிக்கிறான், சுவாமி யார் வேணால் சந்தேகப்படலாம், நீர் சந்தேகப்படலாமான்னு கேட்டானாம். அதுபோல் இங்கே வானர முதலிகள் கேட்டாலாம், இப்படி கூட்டம் கூட்டமாக நின்றீர்களே, என்ன காரணம்? உடனே இவா சொன்னால், சண்டை போடுறதுக்காக நாங்கள் இருக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. இந்த குளமணி கூத்து இருக்கேன், அதை ஆடணும்னா எப்படி கூட்டமாக இருந்தால் தானே நல்லா ஆட முடியும், அதுக்காக நாங்கள் கூடியிருக்கோம். வியாக்கியானத்தில் சொன்னார், எங்களை திரளாக கண்டது பூசலுக்கீரே என்று நினைக்க வேண்டாம். தொடரே என்பது எங்களை தொடர வேண்டாம்னா. ஏன்னா யாரை தொடரணும்? யாராவது ஓடினா அவள் பின்னாடி ஓடலாம், நாங்களும் எங்கேயும் ஓட போகிறது இல்லையே. ஆகவே எங்களை தொடராமல், நாங்கள் உங்களோடு யுத்தம் பண்ண வந்தோம் என்று எங்களை பார்த்து நினைக்காமல், நாங்கள் ஆடக்கூடிய இந்த குளமணி தூரத்தை நீங்கள் ஆட வேண்டும், நாங்கள் ஆடக்கூடிய குளமணி தூரத்தை நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டும், எங்களை பெருமாளிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இந்த பாசுரத்தில். இதுக்கு அடுத்த 10வது பாசுரம். 10வது பாசுரத்தில் சொன்னார் ரொம்ப அழகாக, அரக்கர்கள் தாங்கள் பிராணன் பெற வேணும் என்பதற்காக குளமணி தூரம் என்ற கூத்தை ஆடினார்கள். ஹே ஸ்ரீ வைஷ்ணவர்களே, நீங்கள் உங்கள் ஸ்வரூபம் நிரம்பெற வேண்டுமானால், உஜ்ஜீவனம் அடைய வேண்டுமானால் இந்த பாசுரங்களை சொல்லி ஆடுங்கோள் என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில், 10வது பாசுரத்தில். வென்ற துல்சீர் தென்னிலங்கை வெஞ்சமத்து அந்தரக்கர் குன்ற மன்னார் ஆடி உய்ந்த குளமணி தூரத்தை கன்றி நெய் நீர் நின்ற வேர்க்கை கலியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே. பாசுரமே ரொம்ப அழகான பாசுரம். வென்ற தொல்சீர் தென்னிலங்கை, வென்றசீர் தென்னிலங்கை, தொல்சீர் தென்னிலங்கை அப்படின்னு 2 அர்த்தம். தொல்சீர்னா தொல்னா பழமையானன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, தோல்வி என்றால் என்ன என்று அறியாது ஜெயத்தையே இயல்பாக உடைய தென்னிலங்கை. அந்த லங்காதேசத்திலே வெஞ்சமத்து அபாரமான போர்க்களத்திலே அன்று அரக்கர் குன்றமன்னார் ராட்சசர்கள் மலை போன்றவர்களாக ஆடி உய்ந்த குளமணி தூரத்தை, இந்த குளமணி தூர கூத்து என்ற கூத்தை ஆடி பெருமாள் திருவடிகளிலே சேர்ந்து தங்கள் உயிர் தப்பியபடியை எப்படி பாடினார்கள், எப்படி பாடினார்களோ அதே போல அவர்கள் பாடியதாகவே பாசுரத்தை பாடியவர் யாரு? கலியன். அந்த கலியன் யாரு? கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை. கன்றி நெய் நீர் அப்படின்னார். அதாவது இந்த வேல் கூர்மையாக இருக்கும், நீண்டதாக இருக்கும். அந்த வேலை பார்த்தாலே வேலுக்கே கோபம் உண்டானதோ என்று கொண்டாடும்படியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த வேலனுடைய முனையில் நெய்யிட்டு இருப்பார்கள். எதற்காகனா அது கூர்மையாகவே எப்பொழுதும் இருக்க வேணும்னு. அப்படிப்பட்ட வேல், அந்த வேலை தன் கையிலே கொண்டவரான கலியன் திருமங்கையாழ்வார் ஒலி அவர் அருளி செய்த மாலை இந்த 10 பாசுரங்களையும்
பாடி நின்று நன்றாக பாடிக்கொண்டு ஆடுமேன் உங்கள் ஆனந்தத்திற்கு போக்கு வீடாக பெருமாள் எங்களை ரட்சித்தார் என்ற ஆனந்தம் அடையும்படியாக எல்லோரும் கொண்டாடும்படியாக கூத்தாடுங்கோள் என்று இந்த பாசுரத்திலே லங்காதேசத்துக்கு ஒரு பெருமையை தெரிவித்து அந்த லங்காதேசத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்களை யுத்தத்திலே ஜெயித்தவனான பெருமாள் அந்த பெருமாளுடைய பெருமையை பாடியதான இந்த அரக்கர்கள் அவர்கள் எப்படி பாடினார்களோ அதே போல பாசுரத்தை பாடிய கலியன் திருமங்கை ஆழ்வார். அப்போ லங்காதேசத்துக்கு என்ன பெருமையினார்? லங்காதேசத்தில் தோல்வியினாலே என்னன்னு தெரியாது. சுவாபாவிகமாகவே லங்காயில் ஒரு செல்வம் இருந்தது, ஐஸ்வர்யம். என்னன்னா எப்பொழுதும் ஜெயந்தான். அந்த ஜெயமே ஐஸ்வர்யமாக இருக்க அப்படிப்பட்ட லங்கையிலே நடந்த யுத்தம், அதில் ராட்சசர்கள் தோற்று போனார்கள். தோற்று போனதுக்கு என்ன பண்ணினாலும் நாங்கள் தோற்று விட்டோம் என்று எழுதி கொடுத்தார்கள். நாங்கள் தோற்று போனோன்னு மட்டும் எழுதலை, பெருமாளே நீர் வெற்றி அடைந்தீர் அப்படின்னு எழுதினாளா. எப்படி எழுதினாலா? இந்த குளமணி கூத்து என்ற இந்த கூத்தை ஆடி எழுதி கொடுத்தார்கள். அப்படி கூத்து ஆடி அவர்கள் உயிர் பிழைத்தார்களே, அவர்கள் எப்படி உயிர் பிழைத்தார்களோ அந்த வகையை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள், சொல்மாலை ஆகிற இந்த 10 பாசுரங்களையும் சொல்மாலை ஆகிற இந்த 10 பாசுரங்களையும்னு சொல்கிற இடத்துல தான் அதுக்கு ஒரு விசேஷம் சொன்னார். ஒன்றும் ஒன்றும் அப்படின்னார். ஒன்றும் ஒன்றும் அப்படின்னா 2 இடத்துல இந்த ராட்சசர்கள் சுக்ரீவ மகாராஜரை கூப்பிட்டார்கள். அந்த 2 பாசுரங்களை தான் ஒன்றும் ஒன்றும்னு சொன்னார். அதற்கு பிறகு 2வது பாசுரம், 3வது பாசுரம், 4வது பாசுரம், 5வது பாசுரம், இந்த பாசுரங்களாலே ஹனுமானையும் அழைத்து, நீலனையும் அழைத்து, சுஷேனனையும் அழைத்து, அங்கதனையும் அழைத்து பாசுரங்கள் பாடினார்கள். அந்த பாசுரங்களையும் பரோபதேசமாக 3 பாசுரங்கள் பாடினார்களே, 7வது பாசுரம், 8வது பாசுரம், 10வது பாசுரம் ஆக 3. ஆக சுக்ரீவனை தனியாக மகாராஜர் என்று அழைத்த 2 பாசுரங்கள், வானர முதலிகளை குறித்து கூப்பிட்ட 5 பாசுரங்கள், ஒன்றும் ஒன்றும் 5, 3 என்பது பரோபதேசமான 3 பாசுரங்கள். ஆக 10 பாசுரங்களையும் ராட்சசர்கள் எப்படி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கூத்தாடினார்களோ அதேபோல ஸ்ரீ வைஷ்ணவர்களே, நீங்களும் உங்களுடைய ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்காக, உஜ்ஜீவனம் பெறுவதற்காக இந்த பாசுரங்களையெல்லாம் சொல்லி ஆடுங்கோள் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய 6வது முகமாக இந்த பாசுரங்களை அரக்கர்கள் பாடுகின்ற பாசுரமாக, தாங்கள் உஜ்ஜீவனம் அடைய வேணும் என்பதற்காக பாடிய பாசுரங்களாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை இந்த கோட்டியிலே அடியேனையும் விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்து அருளியதான, அடியேனுக்கு பிராபிய பிராபகபூதராக விளங்கக்கூடிய, உபேயபூதராக விளங்கக்கூடிய நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகள், ரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சமாக விளங்கக்கூடிய திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளிலே அடியேனுடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு, இளைய புன்கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே என்று திருச்செவி சாத்தி அருளியதான கோட்டியாருடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை இத்தோடு முடிவரச் செய்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்,
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே